ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க கேட்டது டைனமண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் நான் உங்க ஸ்வீட்டி. அண்ட் உங்க எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க எல்லாருமே பொங்கல ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் அதே ஹாப்பினஸோடவே தான் நான் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்ட கொண்டு வந்திருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். நான் லாஸ்ட்டா அப்லோட் பண்ணியிருந்த ஜிமின் வீடியோவோட ஆ கன்டினியூட்டி வீடியோ தான். பட் என்ன ஸ்பெஷல்னா, இங்க இந்த ஸ்டோரியில வந்து ஆ தலப்பொங்கல் கொண்டாடுற மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரி தான் நான் இப்ப ரெடி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ, வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட ட்ரீம்குள்ள போலாம். அண்ட் நான் லாஸ்ட்ல உங்களுக்கு அந்த ட்ரீம்ல லாஸ்ட் ஸ்டோரியில நான் உங்கள எந்த ட்ரீம்லேருந்து எழுப்பி விட்டுருப்பேன்னா, நீங்க அந்த மாரி அந்த கவுச்ல வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருந்துருப்பீங்க. ஜிமின் கிட்ட எப்படி நம்ம வந்து பேசி உண்மைய புரிய வைக்கிறது, அப்படிங்கிற மாரி வந்து நீங்க யோசிச்சு உட்காந்துருந்துருப்பீங்க. அதோட அந்த ட்ரீம வந்து நான் அப்படியே கலைச்சிருந்திருப்பேன். ஸோ, இப்ப இந்த பார்ட்ல வந்து நம்ம இன்னைக்கு அந்த ட்ரீம்லேருந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ நம்மளோட ட்ரீம்குள்ள போலாம். அண்ட் மறக்காம நீங்க உங்களோட ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு, நான் சொல்றத அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ ட்ரீம்குள்ள போலாம். ஸோ, இப்போ ட்ரீமோட ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க இப்போ உங்களோட ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணா நீங்க அந்த கவுச்ல தான் உட்காந்துட்டுருக்கீங்க. ஆனா உங்க கையில ஒரு காஃபி மக்கும் இருக்கு. அப்படி கையில வச்சுக்கிட்டே நீங்க ஒரு மாரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அம் நம்ம நம்ம எப்படி இப்போ ஜிம்மின் கிட்ட பேசுறது? அவனுக்கு எப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம பேசினாலே அவனுக்கு புடிக்க மாட்டேங்குதே! இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவன்கிட்ட பேசுறது? அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸா யோசிச்சிருக்கீங்க. எப்படிடா அவன்கிட்ட பேசுறதுங்கிற மாரி. ம். இப்ப என்ன பண்ணலாம்? ஆ ஏதாவது பண்ணி நம்ம இன்னைக்கு ஜிமின் கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? ம். ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குதே! யோசிவேன் ஏதாவது கிடைக்கும். யோசி. என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜிமின் கிட்ட இன்னைக்கு எப்புட்றா பேசுறது? அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது சடனா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆ ஃபுட்டு. ஜிமினுக்கு பிடிச்ச சாப்பாட இன்னைக்கு செஞ்சு குடுத்து, இன்னைக்கு நம்ம அவன்கிட்ட எப்படியாவது பேசிற வேண்டியதுதான். நல்ல ஐடியா. நம்ம அதே பண்ணிட வேண்டியதுதான். அப்படிங்கிற மாரி வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இப்போ அதே ஐடியாவோட தான் நீங்க இப்போ உங்களோட அந்த கவுச்லேருந்து எந்திரிச்சு, நீங்க ஸ்ட்ரெயிட்டா இப்போ உங்க கிச்சனுக்கு தான் போறீங்க வேகமா. இப்படி கிச்சனுக்கு வேகமா போயிட்டு, நீங்க ஜிம்முக்கு புடிச்ச ஃபுட் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே வந்து நீங்க இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. பிகாஸ் ஜிமின் வந்து உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இல்லையா? அதனால வந்து உங்களுக்கு தெரியும் ஜிம்மின்க்கு என்னென்ன பிடிக்கும், பிடிக்காது அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட்ல தான் நீங்க வந்து இப்போ நீங்க வந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இப்படியே நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து, பார்த்து ஆ குக் பண்ணிட்டுருக்கீங்க. அதுவும் ஜிம்மின்க்காக. அந்த டேஸ்ட்ல வந்து ஒரு கூட குறைச்சலும் இல்லாம, அதிகமாவும் இல்லாம, பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட்ல இருக்கணும். ஜிம்மினுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நுணுக்கமா வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே பார்த்து, பார்த்து பெர்ஃபெக்ட்டா நீங்க செஞ்சுட்டுருக்கீங்க. நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து கரெக்ட்டா வந்து ஆ டோரோட பெல்லுமே வந்து ரிங் ஆகுற சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டதுமே நீங்களுமே, "ஆ ஆ ஜிம்மின் அதுக்குள்ள வந்துட்டானா என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே யோசிச்சுட்டு, இப்போ வேகமா நீங்க அந்த டோர் கிட்ட போறீங்க. டோர் கிட்ட போயிட்டு நீங்க அந்த டோரையுமே ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணா கரெக்ட்டா வெளிய ஜிம்மின் தான் நிக்கிறான். அதுவும் உங்கள பார்த்து ஒரு மாரி முறைச்சிட்டு தான் நின்னுட்டுருக்கான். அவன் உங்கள அந்த மாரி பார்த்துட்டு நிக்கிறத நீங்களுமே பார்த்துட்டு, ஒரு மாரி பயந்துட்டு தலைய குனிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நிக்கிறீங்க. வழி விட்டு நிக்கிறீங்க. அவனுமே உள்ளுக்குள்ள வேகமா வரான். அப்படி வீட்டுக்குள்ள வேகமா வந்துட்டு உடனே அவன் போல ரூமுக்கு தான் போறான். ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவனோட டோரையுமே வந்து லாக் பண்ணிக்கிறான். ஸோ, இப்படி அவன் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு அவனோட ரூமுக்கு போய் டோர் லாக் பண்ணத நீங்க எல்லாமே நின்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஐயோ கடவுளே! இவன் இன்னுமே அப்படியே தான் இருக்கானா என்ன? காலையில எப்படி போனானோ அதே மாரி தான் இப்பயும் வீட்டுக்கு வந்திருக்கான். இன்னைக்கு இவன்ட்ட எப்படி பேசுறது? நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். நீ தான் என்ன காப்பாத்தணும் கடவுளே! அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து மனசுக்குள்ள நினச்சுட்டு நீங்க அந்த டோர மறுபடியுமே லாக் பண்ணிட்டு, திரும்பவும் கிச்சனுக்கு போய் நீங்க அந்த சமைச்சுட்ருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே சமைச்சு முடிச்சுட்டீங்க. இப்போ எல்லாமே வந்து ஒரு பவுல்ல போட்டு நீங்க அந்த டைனிங் டேபிள வந்து எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. டிஃபன் வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. இப்படி நீங்க எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டு, இப்போ ஜிமினோட ரூம நீங்க பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ரூம் ஒண்ணும் தொறக்கவே இல்ல. ஆ அப்படியே தான் க்ளோஸ் ஆகியே இருக்கு. நீங்களுமே அவங்களோட ரூம அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் எப்படா சாப்பிட வருவாரு? அவர்கிட்ட எப்படா வந்து பேசி புரிய வைக்கலாம்? அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்க வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க.
ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு அந்த டேபிள், சேர் இருக்கு இல்லையா? அந்த டைனிங் டேபிள் இருக்கிற சேர்ல வந்து அப்படியே உட்காந்துட்டு ஜிமின் என்னோட ரூமே அப்படி நின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனா டைம் தான் போகுதே ஒழிஞ்சு ஜிமின் வந்து வர மாரி தெரியல. ஆனா நீங்களுமே வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க. ம். என்னாச்சு இவனுக்கு? ம். டைம் ஆச்சு. ஆனா இன்னுமே வந்து அவன் சாப்பிட வரல. ஒரு வேளை அவனுக்கு பசிக்கலையா? இல்லன்னா அவன் வெளியவே சாப்பிட்டு வந்துருப்பானோ? ஒரு வேளை இருக்குமோ? அவன் காலையில சாப்பிடாம தானே போனான். அப்படின்னா வெளிய சாப்பிட்டு வந்துட்டானா? அதனால தான் இப்ப சாப்பிட வரலையோ? அப்படிங்கிற மாரியெல்லாம் உங்களுக்குள்ள தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. பேசாம நம்மளே போய் சாப்பிட சொல்லி கேட்கலாமா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறீங்க. இல்ல, இல்ல வேண்டாம். ஒரு வேள நம்ம போய் ஏதாவது சொல்லிட்டோம்னா, அப்புறம் அதுக்கும் நம்மள ஏதாவது சொல்லி திட்டுவான். வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள அவன் வந்துட்டான், பேசிடலாம். அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே ஒரு டிசைட் பண்ணிட்டு, நீங்களுமே வந்து அப்படியே ஜிமின்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த ரூம பார்த்துக்கிட்டே. ஆனா மணி 10 ஆயிடுச்சு. 10, 11 மணி ஆயிடுச்சு. ஆனா ஜிமின் வரவே இல்ல. உங்களுக்குமே கொஞ்சம் கூட அந்த ஹோப்பே போயிடுச்சு. கொஞ்சம் இருந்த அந்த ஹோப்பும் போயிடுச்சு. ஜிமின் வருவாரு, அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற அந்த பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அந்த ஹோப் சுத்தமா போயிடுச்சு. ஜிமின் இனிமே சாப்பிடவே வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அதே நினப்போடயே நீங்க, "ஓ கடவுளே! ஏன் என்ன இப்படி பண்ற?" ஜிமின் கிட்ட இன்னைக்கு எப்படியாவது பேசணுங்கிறதுக்காக தான் அவருக்கு புடிச்ச டிஷ் எல்லாமே இன்னைக்கு பண்ணி வச்சேன். நான் ஒண்ணு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஓ! இப்போ நான் என்ன பண்றது? இருந்த ஒரு சான்ஸும் போச்சா? ஏன் என்ன இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே ஒரு மாரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. தலையில கை வச்சுட்டு. ஸோ அந்த டைம்ல பார்த்து உங்களோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அப்படி ரிங் ஆகுற சவுண்ட் கேட்டதுமே நீங்க வந்து ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் எங்க இருக்கு? அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்க அங்க உட்காந்துட்டு இருந்தீங்க அந்த கவுச்சே. அங்க தான் இருக்கு. அந்த சோஃபா கிட்ட தான் அந்த சோஃபா மேல இருக்க அந்த இதில தான் இருக்கு ஃபோனு. அப்ப நீங்களுமே அந்த அந்த டைனிங் டேபிள்லேருந்து எந்திரிச்சு உங்களோட ஃபோன வந்து போய் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட அம்மா தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்ததுமே உங்களுக்கு உங்க முகம் ஒரு மாரி ஆகிடுது. இவங்களா? இவங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம கால் பண்றாங்க? அதான் இனிமே எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லன்னு ஆயிப்போச்சுல்ல. அப்படி இருந்தா எதுக்காக இப்ப இவங்க நமக்கு கால் பண்றாங்க? அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஒரு மாரி கோவமா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கால எடுக்கலாமா வேணாங்கிற மாரியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஒரு வழியா நீங்களுமே சரி என்னன்னு தான் கேட்போம் அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே டிசைட் பண்ணிட்டு நீங்க அந்த கால வந்து அட்டெண்ட் பண்றீங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே பேச ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களோட ஆப்போசிட்லேருந்து உங்களோட அம்மா தான் பேசுறாங்க. ஆ அ "வயன் செல்லம், அ வேணுமா நான் அம்மா பேசுறேன்டா." "ம் தெரியுது. எதுக்கு இப்போ கால் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்க ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி கேட்டுர்றீங்க. கேட்டதும் என்னோட அம்மாவுமே, "அ வயன்மா, நீ என் மேல கோவமா இருக்கியாடா? எனக்கு புரியுது. நீ என் மேல கோவமா இருக்கேன்னு. இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? உன்னோட அப்பாவ மீறி என்னால எதையுமே பண்ண முடியல வயன். என்ன மன்னிச்சுடு. ப்ளீஸ் வயன். அதுக்காக அம்மாகிட்ட கோவிச்சுட்டு என் கூட பேசாம மட்டும் இருக்காத வயன். என்னால அத ஏத்துக்க முடியல வயன். ப்ளீஸ். எனக்கு தெரியுது உனக்கு அது பிடிக்கலன்னு. இருந்தாலும் உன்னோட அப்பா முடிவெடுத்ததாச்சே. அவர மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல ஒயன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு அப்படிங்கிற மாரி வந்து திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டுருக்காங்க. நீங்களுமே அத கேட்டு ஒரு மாரி கடுப்பாயிட்டு, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி எதுக்கு நீங்க தேவையில்லாம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்றதுனால அந்த விஷயம் இன்னும் மாறிட்டு போறது கிடையாது. ஸோ தேவையில்லாம நீங்க கண்டதையும் பேசி என் டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க எதுக்காக கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா பேச ஆரம்பிச்சுடுறீங்க, கோவத்துல. அத கேட்டதுமே எங்களோட அம்மாவும், "ம் ஏம்மா ஒயின் இப்படி என்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசுற? நீ இல்லாம அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமாடா? எனக்கு எப்பயுமே உன்னோட நினப்பாவே இருக்குது ஒயன்." அப்படிங்கிற மாரி உங்களோட அம்மா எமோஷனலா பேசுறாங்க. அத கேட்டதுமே உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் காண்டாகுது. இனிமே நானும் வேணாம், என் உறவும் வேணான்னு முடிவு பண்ணி தானே எனக்கு இந்த கல்யாணத்த பண்ணி வச்சீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீங்க கண்டதையும் நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா எதுக்காக கால் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. போதும். இல்லைன்னா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் விருப்பம் இல்ல. நான் ஃபோன வைக்கிறேன். அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து ஃபோன வைக்கிறதுக்காக போறீங்க. அத கேட்டதுமே எங்களோட அம்மாவும், ஒயின் 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 ஃபோன வச்சிராதம்மா. நான் எதுக்காக கால் பண்ணேன்னு சொல்றேன்."
அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுமே வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நீங்களுமே அந்த ஃபோன வந்து திரும்பவும் கால்ல வச்சுட்டு, "சொல்லுங்க, எதுக்காக இப்ப கால் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே கேட்குறீங்க. "ஆ அது 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 ஒண்ணும் இல்ல ஒயன். நாளைக்கு பொங்கல் வருதுல்ல. அதனால நீயும் மாப்பிள்ளையும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு நம்ம வீட்ல தான் நீங்க 2 பேரும் தல பொங்கல் கொண்டாடணும். அதுவும் இல்லாம நீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வர முதல் பொங்கல். அதனால நீங்க நம்ம வீட்ல தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும். நீயும் மாப்பிள்ளையும் நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வந்துருங்க நேரமா." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அம்மாவும் வந்து உங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. ஆனா நீங்க அத கேட்டுட்டு, "இல்ல, இல்ல என்னாலலாம் வர முடியாது. அதான் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் நான் எதுக்கு அங்க வரணும்? அதனால என்னாலலாம் வர முடியாது. அவரையும் அனுப்ப முடியாது." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து ஒரு மாரி ரூடா சொல்லிட்டு அந்த ஃபோன வந்து டக்குனு வச்சுடுறீங்க. அப்படி வச்சுட்டு நீங்க அந்த ஃபோன வந்து அப்படியே அந்த சோஃபா மேலயே இப்படி தூக்கி போட்டுறீங்க. தூக்கி போட்டுட்டு அந்த சோஃபாலயே வந்து நீங்க அப்படியே வந்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு இப்போ வரைக்கும் உங்களோட அம்மா வந்து உங்ககிட்ட ஒரு மாரி எமோஷனலா பேசியிருப்பாங்க இல்லையா? அத வந்து நீங்க இப்போ வந்து நெனச்சு பார்க்குறீங்க. பிகாஸ் நிஜமாலுமே உங்க அம்மா மேல வந்து எந்த ஒரு தப்புமே இருந்திருக்காது. எல்லாமே உங்களோட அப்பா பண்ண பிளான் தான். உங்களோட அப்பா தான் வந்து இந்த மாரி ஒரு மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னு உங்க அம்மாவுக்குமே தெரியும். அவங்களுக்குமே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து சின்ன வயசுலேருந்து எதுவுமே அவங்க பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்குமே பண்ணி பண்ணி குடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அதனால உங்களோட அம்மாவுக்குமே வந்து உங்களுக்கு இது பிடிக்கலன்னாலும் அவங்களுக்குமே வந்து பிடிக்கல தான். இருந்தாலும் உங்களோட அம்மா வந்து உங்களோட அப்பா பேச்ச மீறி எதுவுமே பண்ணதில்ல. அதனால அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலுமே, வேற வழி இல்லாம தான் அவங்களுமே வந்து அமைதியா இருந்திருப்பாங்க. ஸோ, அது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு மாரி இப்ப நெனச்சு பார்த்துட்டு ஒரு மாரி உங்களுக்கு அழுக வர ஆரம்பிச்சுருது. பிகாஸ் நீங்க பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நெனச்சு பார்த்து அழுக ஆரம்பிச்சுடுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எல்லாரும் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எல்லாரும் எல்லாரும் அவங்கவங்க சந்தோஷத்துக்காக மட்டும் தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரும் யாரும் என்னோட சந்தோஷத்த புரிஞ்சுக்கிறது இல்ல. ச்சே! அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே சொல்லிட்டு ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சுடுறீங்க. ஸோ இப்படியே நீங்க அந்த சோஃபாலயே படுத்துட்டு ஒரு மாரி அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே அழுதுட்டு எவ்வளோ மணி நேரம் அழுதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. அப்படியே ஒரு மாரி டயர்ட்லயே நீங்க அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகியிருக்கும். மார்னிங் ஆனதுமே அந்த சன்லைட்லாம் வந்து அந்த விண்டோ வழியா கிளாஸ் வழியா பட்டு உங்களோட முகத்துல வந்து பட்டுருக்கும். அந்த சன்லைட் பட்டதும் தான் நீங்க வந்து உங்க முகத்துல பட்டதும் தான் ஒரு மாரி வந்து நீங்க கண்ண முழிச்சு பார்க்குறீங்க. இப்ப கண்ண முழிச்சு பார்க்கும்போது வந்து விடிஞ்சிருச்சுங்கிறது வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு, "ஐயய்யோ! என்னது அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? நம்ம எப்ப தூங்குனோம்? அதுக்குள்ள எப்படி விடிஞ்சது?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு அங்க இருக்க வால் கிளாக்ல டைம பார்க்குறீங்க. பார்த்தா அப்ப 7 ஆயிருக்கும். அது 7 பார்த்ததுமே வந்து உங்களுக்கு ஒரு மாரி பக்குன்னு ஆயிடுது. "ஐயய்யோ! டைம் ஆச்சே! ஜிம்மின் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருவாரே!" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே நெனச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு போகணுமே அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து பதறிக்கிட்டு அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சு, இப்ப நேரா ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க இப்ப கிச்சனுக்கு தான் போறீங்க. கிச்சனுக்கு போய் பார்த்தா, அங்க வந்து பொருளெல்லாம் அவ்வளோக்கு ஒண்ணும் பெருசா இருந்திருக்காது. பிகாஸ் நேத்தே கொஞ்சமான பொருள் தான் இருந்திருக்கும். அத வச்சு தான் நீங்க வந்து இப்ப ஜிம்முக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்ப வந்து பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா தான் இருக்கு. அதாவது பத்துற அளவுக்கு, பத்தாத அளவுக்கு அந்த மாரி தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாமே நோட் பண்ணிட்டு, ஐயோ! இது என்னது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. இத வச்சு இப்ப என்ன பண்றது? ம். ஆ ஒரு விஷயம். நேத்து நைட் ஜிம்ல சாப்பிட்டாரா என்ன? அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து நெனச்சுக்கிட்டு இப்போ அந்த டைனிங் டேபிளுக்கு போய் பார்க்குறீங்க. அங்க இருக்கிற ஃபுட்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது எல்லாமே எதுவுமே சாப்பிடாம அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா அவரு நேத்து நைட் ஃபுல்லா சாப்பிடவே இல்ல. நம்மளும் சாப்பிடல. அப்ப இந்த ஃபுட் எல்லாமே அப்படியே வேஸ்ட் தானா? அப்படிங்கிற மாரியே நீங்க வந்து ஒரு மாரி சோகமா யோசிச்சிருக்கீங்க. அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம பேசாம ஏன் இந்த ஃபுட்டையே வந்து அவருக்கு திரும்பவும் ப்ரீஹீட் பண்ணி குடுத்துறக்கூடாது? அதுவும் இல்லாம நம்மகிட்ட இப்போ டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பேசாம இந்த ஃபுட்டையே நம்ம அவருக்கு திரும்பவும் சூடு பண்ணி குடுத்துடலாம். அவரு தான் நைட் நைட் சாப்பிடவே இல்லைல்ல. சாப்பிட்டுருந்தா நம்ம வேற ஏதோ புதுசா பண்ணியிருக்கலாம். சாப்பிடாதனால நம்ம ஏன் இந்த ஃபுட்ட வேஸ்ட் பண்ணணும்? திரும்பவும் இதே சூடு பண்ணி குடுத்துடலாம். அப்படிங்கிற மாரி நீங்களும் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு, நீங்களே அந்த டைனிங் டேபிள்ல இருக்கிற அந்த ஃபுட் எல்லாமே வந்து எடுத்துட்டு போறீங்க. எடுத்துட்டு போய் கிச்சன்ல போய் வச்சுட்டு, எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல போட்டு
எல்லாத்தையுமே வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சுடுறீங்க. மைக்ரோ ஓவன்ல வைக்கிறதெல்லாம் மைக்ரோ ஓவன்ல வச்சுட்டுருக்கீங்க. வந்து அடுப்புல வைக்கிறதெல்லாம் அடுப்புல வச்சு, எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹீட் பண்ணிட்டுருக்கீங்க. மறுபடியும் வந்து அது ஃபுல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாத்தையும் ஒரு ஒரு ஷேப்பா வந்து பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அங்கேயும் இங்கேன்னு ஒரு மாரி சுத்திக்கிட்டே இருக்கீங்க கிச்சனுக்குள்ள. பரபரப்பா வேலை செஞ்சுட்டுருக்கீங்க. நீங்க பரபரப்பா வேலை செஞ்சுருக்கிறத பார்த்துட்டு, ஒரு குரல் வந்து உங்களுக்கு கேட்குது. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அத கேட்டதுமே நீங்களுமே ஒரு மாரி அப்படியே ஷாக் ஆயிடுறீங்க. ஆ ஜிம்மின் வந்துட்டாரா அப்படிங்கிற மாரி வந்து நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிம்மின் தான் கரெக்ட்டா வந்து நிக்கிறான். ஜிம்மின பார்த்ததுமே வந்து உங்களுக்கு ஒரு மாரி அப்படியே ஷாக் ஆயிடுது. ஐய்யயோ! இவரு எப்போ வந்தாரு? ஒருவேள நம்ம அந்த ஃபுட் எல்லாமே திரும்பவும் சூடு பண்றத பார்த்துட்டாரா? போச்சு இன்னைக்கு சத்தம் அப்படிங்கிற மாரி வந்து நீங்களே ஒரு மாரி திருட்டு முழி முழிச்சுட்டு நின்னுட்டுருக்கீங்க. அந்த ஜிம்மியுமே வந்து நோட் பண்ணிட்டு, "நான் உன்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து மறுபடியுமே வந்து கேட்குறாரு. அத கேட்டதுமே நீங்களுமே, "ஆ அ அ அ அது அது வந்து உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே ஒரு மாரி பவ்யமா சொல்றீங்க. அத கேட்டதுமே ஜிம்மினும், "ம் சரி, நீ இப்போ கெளம்பு. நம்ம ஒரு இடத்துக்கு போணும்." அப்படிங்கிற மாரி வந்து அவரு சொல்றாரு. அத கேட்டதுமே நீங்களும், "ஆ கெளம்புறதா? ஆ எங்க போறோம்? ஏன்? எங்க போறோம்னு சொன்னா தான் மகாராணி கெளம்புவீங்களோ?" அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட சொல்லிடுறாரு. அத கேட்டதுமே நீங்களும் ஒரு மாரி ரியாக்ட் பண்ணிட்டு, "ஆ இல்ல, இல்ல. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே சொல்லிட்டு அந்த கிச்சன்லேருந்து வெளிய போறீங்க. வெளிய வந்து நீங்க அப்படியே ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது, ஜிமின் வந்து, "உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள சீக்கிரம் திரும்பி வர." அப்படிங்கிற மாரி வந்து உங்களுக்கு டைமும் குடுக்குறாரு. அத கேட்டதுமே நீங்களுமே வந்து இப்ப வேகமா குடுகுடுன்னு உங்களோட ரூமுக்கு ஓடி போறீங்க. அண்ட் தென் ஜிம்மியுமே அங்க இருக்க கவுச்ல வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு, அவரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பரா, மேகசின் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்காரு. இப்ப நீங்க ரூமுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ வந்து வேக வேகமா நீங்க பாட்டுக்கு ரெடியாக ஆரம்பிச்சுடுறீங்க. டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டு, நீங்க வந்து ஒரு அழகான வந்து சாரி வந்து வேர் பண்ணிக்கிறீங்க. அந்த சாரிக்கு ஏத்த மாரியே வந்து ஹேர் ஸ்டைலும் பின் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் பெருசா வந்து ஒரு இயரிங்கும் போட்டுக்கிறீங்க. அப்புறம் கையில வளையல், அந்த வளையல்லாம் போட்டுட்டு அப்புறம் தலையில வந்து குங்குமம் வச்சுக்கிறீங்க. ஸோ, இப்ப நீங்க அதெல்லாமே வச்சுட்டு ரெடி ஆயிட்டு உங்க கண்ணாடி பார்க்கும்போது வந்து பார்க்கறதுக்கே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அவ்வளோ லட்சணமா இருக்கீங்க. ஸோ, நீங்க இப்படியே வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டு, இப்போ ஜிம்மின்னு சொன்ன அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்களுமே வந்து அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறீங்க. வெளிய வந்து இப்போ வேக வேகமா அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து கீழ இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அப்படி நீங்க அந்த ரூம தொறந்து ஸ்டெப்ஸ்ல கீழ இறங்கி வரது ஜிம்மினுமே வந்து நோட் பண்றான். அப்படி உங்கள ஜிம்மின் வந்து பார்க்கும்போது அவனுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது உங்கள பார்க்கும்போது. பிகாஸ் நீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஜிம்மின் இதுக்கு முன்னாடி உங்கள இவ்வளோ அழகா பார்த்ததே இல்ல. அதுவும் இல்லாம நீங்க வேர் பண்ணியிருக்க சாரி வந்து ஃப்ரீ தான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதனால வந்து உங்களோட உங்களோட ஸ்டொமக்குமே வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுது. அப்படி நீங்க அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரது ஜிம்மினுமே ஒரு மாரி அப்படியே ஸ்லோமோல பார்த்துட்டுருக்கான். நீங்க இறங்கி வரது அவனுக்கு ஒரு மாரி ஸ்லோமோல தெரியுது. அப்படி உங்கள பார்த்துட்டு ரசிச்சுட்டுருக்கான். கண் இமைக்காம. இவன் என்ன பார்க்கறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கா இன்னைக்கு? அப்படிங்கிற மாரி வந்து அவருமே ஒரு மனசுக்குள்ள நினச்சுட்டு உங்கள பார்த்துட்டுருக்காரு. நீங்களுமே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வேகமா கீழ இறங்கி வந்து, "ஆ ம் நான் நான் ரெடி ஆயிட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து ஒரு மாரி ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றீங்க. அத அத பார்த்ததுமே ஜிம்மினுமே இப்போ அவங்க கவுச்லேருந்து எந்திரிச்சு நின்னு உங்கள டாப் டூ பாட்டம் அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ம் வா போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் முன்னாடி நடந்து போயிடுறாரு. இப்ப நீங்களுமே ஜிம்மின் பின்னாடி தான் நடந்து போயிருப்பீங்க. இப்ப நீங்க 2 பேருமே வந்து உங்களோட கார்ல தான் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி உங்களோட கார்ல போயிட்டுருக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு மாரி அ ஒரு மாரி தோணிக்கிட்டே இருக்கு. இவரு எங்க நம்மள கூட்டிட்டு போறாரு? அ மோ ஒரு வேள ஒரு வேள நம்மள வெளிய எங்கேயாவது கூட்டிட்டு போறாரா? அப்படிங்கிற மாரிலாம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவரு உங்கள எங்க கூட்டிட்டு போறாருங்கிற ஒரு மாரி கியூரியாசிட்டியோடயே நீங்க வந்து உட்காந்துட்டு போயிட்டுருக்கீங்க அந்த கார்ல. உங்களுக்கு வந்து ஜிமின் கிட்ட கேட்கலான்னு தோணுது. ஆனா ஜிமினோட முகத்த பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. பிகாஸ் ஜிமின் வந்து ஒரு மாரி ரூடா எப்படி உங்க வீட்ல நடந்துப்பாரோ, அதே மாரி தான் இப்பயும் வந்து கார் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அதனால நீங்க ஜிமின் முகத்த பார்த்ததுமே வந்து ஜிமினுக்கும் உங்ககிட்ட கேட்கணுன்னே உங்களுக்கு தோண மாட்டேங்குது. தொண்டை வரைக்கும் வருது வார்த்தை, அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. ஆனா நீங்களுமே ஒரு மாரி அமைதியா தான் அந்த காருக்குள்ள போயிட்டுருக்கீங்க. யோசிச்சுட்டே எங்க கூட்டிட்டு போறாங்க மாரி யோசிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேல நீங்களுமே வந்து நோட் பண்றீங்க. உங்களோட கார் வந்து உங்களோட வீட்டுக்கு போற ரூட்டுக்கு வழியா போயிட்டுருக்கு அப்படின்னு. அத பார்த்ததுமே நீங்களுமே வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அ ஆ இது நம்மளோட வீட்டுக்கு போற வழியாச்சே! ஆஹா! இவரு ஏன் இந்த வழியில நம்மள கூட்டிட்டு போறாரு? அப்போ அப்போ இவரு நம்மள வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரா? நம்மளோட வீட்டுக்கு எதுக்கு இவரு நம்மள கூட்டிட்டு போறாரு?
என்னவா இருக்கும்? ஒருவேள ஒருவேள நம்மளோட வீட்லயே விடுறதுக்காக கூட்டிட்டு போறாரோ? ஆ ஒருவேள இருக்குமோ? அப்படிங்கிற மாரிலாம் நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஜிம்மின் வந்து நீங்க மொத்தமாவே உங்களோட வீட்ல வந்து விட்டுட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து பிளான் பண்ணி உங்கள கூட்டிட்டு போறாரு அப்படின்னு தான் நீங்க வந்து அப்படி நெனச்சுட்டு இருக்கீங்க. தட் சேம் டைம் நீங்க அப்படி நெனச்சுட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. உங்களுக்கு உங்களோட அம்மா வந்து நேத்து நைட் கால் பண்ணி நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாரி உங்கள இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? நீங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயமே உங்களுக்கு இப்ப தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. நீங்க அதையுமே நெனச்சு பார்த்துட்டு, ஆ நம்மளோட அம்மாவுமே நேத்து நைட் கால் பண்ணாங்கல்ல. ஆனா நம்ம தான் அங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோமே. அப்படி இருக்கிறப்போ, இவரு ஏன் நம்மளோட வீட்டு பக்கம் கூட்டிட்டு போறாரு? அப்படிங்கிற மாரியே நீங்க வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ்லயே உட்காந்துட்டுருக்கீங்க. யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கும்போது கரெக்ட்டா உங்களோட வீடுமே வந்துருது. இப்போ உங்களோட வீடு வந்ததுமே நீங்களுமே பார்த்துட்டு அந்த கார விட்டு கீழ இறங்கலாங்கிற மாரி முடிவு பண்ணிட்டு, நீங்களுமே அந்த டோர வந்து ஓப்பன் பண்றீங்க, காரோட டோர. அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஜிம்மினுமே, "ஏய்! ஒரு நிமிஷம் இரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. அது அப்படி அவரு சொன்னதுமே நீங்களுமே வந்து ஜிம்மின பார்த்துட்டு, திரும்பவுமே அந்த டோர வந்து அப்படியே லாக் பண்ணிக்கிறீங்க. கார விட்டு கீழ இறங்காம. இப்போ ஜிம்மின் தான் அவரோட டோர வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அப்படியே அந்த கார சுத்தி உங்களோட டோர் கிட்ட வராரு. நீங்களுமே வந்து அப்படியே பார்க்குறீங்க உங்க டோர் கிட்ட வரத. இப்போ டோர் கிட்ட வந்ததும், அப்போ அவரு வந்து இப்போ அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அவரு அப்படி ஓப்பன் பண்ணி விடுறத நீங்களே வந்து பார்க்குறீங்க. ஒரு மாரி வித்தியாசமா பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போதே நீங்க ஜிம்மினோட முகத்த பார்க்கும்போது அவர் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த மாரி அவர் ஸ்மைல் பண்றத பார்க்கும்போதே ஒரு மாரி வியர்டா தெரியுது. என்னாச்சு இவருக்கு? ஏன் இவரு இப்படி நடந்துக்கிறாரு? அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்த்துட்டுருக்கீங்க. இப்ப ஜிம்மின் தான் அவரோட ஹேண்ட நீட்டி, "என்னோட கைய பிடிச்சு கீழ இறங்கு" அப்படிங்கிற மாரி அவரோட ஹேண்ட நீட்டி, "வாவேன், கீழ இறங்கு" அப்படிங்கிற மாரி வந்து உங்கள கூப்பிடுறாரு. நீங்களுமே பார்த்துட்டு உங்களோட ஹேண்ட வந்து அவர் கையில வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு நீங்களுமே அந்த கார விட்டு கீழ இறங்குறீங்க. அப்படி கீழ இறங்கும்போது ஜிம்மினே பார்த்துக்கிட்டே தான் இறங்குறீங்க. ஜிம்மினும் உங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்மைலி ஃபேஸோடயே தான் இருக்காரு. நீங்களுமே அது மாரி வியர்டா பார்த்துட்டே இருக்கும்போது ஜிம்மினுமே அந்த டோர வந்து காரோட டோர க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ அவரோட ஹேண்ட் எடுத்து உங்களோட ஷோல்டர்ல போட்டுக்கிறாரு. ஷோல்டர்ல போட்டு உங்கள அப்படியே ஒரு மாரி அணைக்கிற மாரி அணைச்சுக்கிறாரு அவர்கிட்ட. அப்படி அணைச்சுக்கிட்டே உங்கள பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "பாவேன் நம்ம போலாம்" அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடுறாரு. உங்களுக்கு அந்த மாரி அவரு உங்களோட ஷோல்டர்ல வந்து அப்படி கை போட்டு உங்கள அணைச்சுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. நீங்களுமே வந்து ஒரு மாரி நெளியிறீங்க. அதுவும் இல்லாம ஜிம்மின் இந்த மாரி பண்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதனால நீங்களுமே வந்து ஒரு மாரி நெளியிறீங்க. நெளியிறத ஜிம்மினுமே நோட் பண்ணிட்டு, உங்க ஷோல்டர் வந்து இன்னுமே வந்து இப்படி ஒரு மாரி டைட்டா பிடிக்கிறான். அப்படி அவன் ஹேண்ட வந்து டைட்டா பிரஸ் பண்றத பார்த்துட்டு நீங்களுமே உங்களோட ஹேண்ட வந்து பார்க்குறீங்க. அவன் டைட்டா ஹேண்ட பிரஸ் பண்றத பார்த்துட்டு ஜிம்மின பார்க்குறீங்க. ஜிம்மின பார்த்துட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "வா வேன்" அப்படிங்கிற மாரி உங்கள கூட்டிட்டு, நீங்க 2 பேருமே இப்படி ஜோடியா உங்களோட உங்க வீட்டுக்குள்ள போறீங்க. அப்படி நீங்க அந்த வீட்டுக்குள்ள 2 பேருமே ஒண்ணா வந்து என்டர் ஆகுறீங்க. அப்படி என்டர் ஆனா வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒரு மாரி பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மேட்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே நீங்களுமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாரி மெல்ல மெல்லமா நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஹாலுக்கு போறீங்க. அப்படி போய் பார்த்தா அவங்களோட அப்பா தான் அங்க இருக்காரு. ஹால்ல நின்னுட்டு அங்க இருக்க ஒரு மேட்கிட்ட எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுல்ல. எந்த குறையும் இருந்துறக்கூடாது. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட அப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க. அப்படி பார்த்ததுமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஜிம்மின் தான் உங்களோட அப்பாவ பார்த்துட்டு, மாமா அப்படிங்கிற மாரி வந்து கத்துறாரு. கத்திட்டே அவரோட ஹேண்ட வந்து உங்கள்ட்டருந்து எடுத்துட்டு ஒரு மாரி ஹக் பண்ற மாரி அவரோட ஹேண்ட நீட்டிக்கிட்டு உங்கள அப்பா கிட்ட ஓடி போறாரு. உங்களோட அப்பாவுமே ஜிம்மின பார்த்துட்டு, "மாப்பிள" அப்படிங்கிற மாரி அவருமே வந்து கத்திக்கிட்டு, அவருமே வந்து ஹக் பண்ற மாரி அவரோட ஹேண்ட வச்சுட்டு நீட்டிட்டு அவங்க 2 பேருமே போய் இப்ப ஹக் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரு. அது எல்லாத்தையுமே வந்து நீங்களுமே வந்து ஒரு மாரி வியர்டா தான் நின்னு பார்த்துட்டுருக்கீங்க. "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்துட்டுருக்கீங்க. அவங்க 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி, "மாமா, மாப்பிள எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பா" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒரு மாரி பாசத்த பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே அது எல்லாத்தையுமே ஒரு மாரி அப்படியே ஓரமா நின்னு கொட பிடிச்சு பார்த்துட்டுருக்கீங்க. அண்ட் அதே டைம்ல உங்களோட அம்மாவே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. உங்களோட அம்மாவுமே வந்து வந்துட்டு உங்கள வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாரி கண் கலங்கிடுது. "அ வயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கல்ல?" அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட ஹேண்ட வந்து புடிச்சுக்கிறாங்க. புடிச்சுக்கிட்டு, "ஆ நான் நல்லா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து சொல்றீங்க. சொல்லிட்டு உங்களோட அம்மா ஜிம்மினுமே பார்க்குறாங்க. ஜிம்மின பார்த்துட்டு, "மாப்ள வாங்க எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி உங்களோட அம்மாவே வந்து கேட்குறாங்க. உங்களோட அம்மாவுமே அந்த மாரி கேட்டதுமே ஜிம்மினுமே, "அத்தை நான் நல்லா இருக்கேன் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மினுமே வந்து சாஷ்டாங்கமா கால்ல விழுந்துடுறான். உங்களோட அம்மா கால்ல.
அவன் அப்படி கால்ல விழுந்துமே நீங்களும் உங்களோட அப்பாவையும், அம்மாவையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்களும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்களுமே வந்து உங்களோட அம்மா கால்ல வந்து இப்படி விழுந்துடுறீங்க. "அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணு" அப்படிங்கிற மாரி. அண்ட் இப்போ உங்கள அம்மா தான் வந்து உங்க 2 பேர்த்தையுமே ஆசீர்வாதம் பண்ணி, "நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க முதல்ல" அப்படிங்கிற மாரி வந்து உங்க 2 பேர்த்தையுமே வந்து எழுப்பி விடுறாங்க. நீங்க 2 பேருமே இப்ப எந்திரிச்சு நின்னதுக்கப்புறமா வந்து ஜிம்மினும், "அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறான். "ஆ நான் நல்லா இருக்கேன் மாப்ள. எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "ம் பார்த்தாலே தெரியுது அத்த. அன்னைக்கு கல்யாணத்துல பார்க்குறத விட, இன்னைக்கு நீங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி வந்து உங்க அம்மாகிட்ட வந்து ஒரு மாரி ஃப்ளர்ட் பண்றான். அத கேட்டதும் உங்க அம்மாவும் ஒரு மாரி ஷை ஆயிட்டு, போங்க மாப்பிள உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். சரி நீங்க இருங்க நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஆ மயன் வாம்மா" அப்படிங்கிற மாரி உங்கள கூப்பிடுறாங்க. ஜிம்மியுமே, "இல்ல, இல்ல அத்த அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல மாப்ள நீங்க நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்களோட உங்களோட ஹேண்ட பிடிச்சு உங்களோட அம்மாவுமே உங்கள கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஜிம்மினும் இப்போ உங்களோட அப்பாவுமே தான் அந்த ஹால்ல வந்து நின்னுட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான், மாமா நான் கரெக்டான டைமுக்கு தானே வந்திருக்கேன். நீங்க சொன்ன டைமுக்கு கரெக்ட்டா வந்துட்டேன்ல?" அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மினுமே கேட்குறான். ஆமா, இப்போ நீங்க உங்களோட வீட்ல வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்க வந்து உங்க கால் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்களா? அதனால வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களோட அப்பா வந்து ஜிம்மின்க்கே கால் பண்ணி, "நாளைக்கு ஃபங்ஷன் நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு" சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் ஜிம்மின் வந்து உங்கள இந்த மாரி நேரத்திலேயே கூட்டிட்டு வந்துருப்பாருங்க வீட்டுக்கு. இப்போ தான் வந்து அந்த ட்விஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகுது. இப்போ உங்களோட அப்பாவுமே, "ஆ நீங்க நல்ல நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க மாப்ள. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அதுவரைக்கும் நீங்க நீங்க இங்கேயே அப்படியே ரெஸ்ட் எடுங்க. ஆ ஒயனோட ரூம் மேல மாடியில தான் இருக்கு. வேணா அவரோட ரூம்ல போய் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு மாப்ள. நான் அத மட்டும் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்களோட அப்பாவுமே வந்து அங்கருந்து போலான்னு பார்க்குறாரு. ஆனா ஜிம்மின் வந்து, இல்ல மாமா இருங்க நானுமே உங்களோட வரேன்." அப்படிங்கிற மாரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாரி வந்து ஜிம்மினும் சொல்றான். "இல்ல, இல்ல மாப்ள அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சும்மா வேலையெல்லாம் நல்லா நடக்குதாங்கிற மாரி தான் நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க நீங்க போங்க. நீங்க போய் ஒயனோட ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அப்பாவுமே சொல்லிட்டு, அ ஜிம்மின் கிட்ட சொல்லிட்டு அவருமே அங்கருந்து போயிடுறாரு. இப்ப ஜிம்மின் தான் வந்து உங்களோட வீட்ட வந்து பார்க்குறான். உங்க வீடே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு பெரிய பேலஸ் மாரி இருக்கு. பிகாஸ் உங்களோட அப்பாவும், ஜிம்மியோட அப்பாவுமே இப்ப 2 பேருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ் தானே. உங்களோட உங்களோட வீடு எப்படி இருக்கோ, அதே மாரி தான் ஜிம்மினோட வீடுமே இருந்திருக்கும். ஆனா, நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ இருந்த வீட்ல வந்து இப்ப இல்ல. நீங்க வந்து இப்ப வீட வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. அதனால தான் இப்ப வந்து அந்த வீட்ட வந்து ஒரு மாரி ஜிமின் வந்து ஒரு மாரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். அப்படி வித்தியாசமா நோட் பண்ணிக்கிட்டே அவன் அந்த ஸ்டெப்ஸ் வழியா மேலே ஏறி உங்க ரூமுக்குமே போறான். அப்படி ஒரு வழியா உங்க ரூமையுமே கண்டுபிடிச்சு, உங்க ரூமுக்குள்ளேயுமே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்குறான். பார்த்தா அந்த ரூமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ரூம பார்க்கும்போதே ஜிமினுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது. உங்களோட அப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆ சொகுசா வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி குடுத்துருக்காங்க. உங்கள எவ்வளோ செல்லமா வளர்த்துருக்காங்க. அப்படிங்கிறது அந்த ரூம பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. ஸோ, இப்படியா வந்து உங்களோட ரூம்குள்ள அப்படியே மெதுவா என்டர் ஆயி, உங்க ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையுமே வந்து பார்க்குறான். உங்களோட ஃபோட்டோஸ், சின்ன வயசு ஃபோட்டோஸ், நீங்க இப்போ வரைக்கும் ரீசென்ட்டா இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே பார்க்குறான். அப்புறம் நீங்க காலேஜ் படிக்கும்போது வாங்குன மெடல்ஸு, சர்டிஃபிகேட்ஸு அப்படியே எல்லாத்தையுமே வந்து ஒரு மாரி நோட்ட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே முழுக்க அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து இந்த சைட் காட்டுனாங்கன்னா, நீங்களும் உங்க அம்மாவும் இப்போ கிச்சன்ல தான் இருக்கீங்க. அண்ட் உங்களோட அம்மா வந்து இப்போ ஜிமின்க்காக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்படி ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது நீங்களுமே பக்கத்துல நின்னுட்டு அவங்களுக்காக ஒரு ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணி குடுத்துட்டுருக்கீங்க. அப்படி கட் பண்ணி குடுத்துட்டே இருக்கும்போது உங்களோட அம்மாவுமே உங்ககிட்ட வந்து, "ஒயன் ஆ மாப்பிள உன்ன நல்லா பார்த்துக்கிறாராம்மா?" அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அம்மாவுமே வந்து கேட்குறாங்க. அத கேட்டதுமே நீங்களுமே வந்து எந்த ரியாக்ஷனும் குடுக்காம ஒரு மாரி அப்படியே அமைதியாவே இருக்கீங்க மௌனமாவே. அத பார்த்துமே உங்களோட அம்மாவுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ம் நம்ம பொண்ணு அங்க சந்தோஷமா இல்ல போல, அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்களுமே நெனச்சுக்கிட்டு ஒரு மாரி அவங்களுமே வந்து ஒரு மாரி சோகமாயிடுறாங்க. இப்படி சோகமாயிட்டே அவங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஜூஸ வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு ட்ரேல வச்சு உங்ககிட்ட குடுக்குறாங்க. ஆ "இந்தாம்மா மயன் கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு குடு." அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட நீட்டுறாங்க. நீங்களுமே வந்து அந்த ஜூஸ பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களோட அம்மாவ பார்க்குறீங்க. "என்னம்மா பார்க்குற? இந்தா கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு குடு." அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட குடுத்துர்றாங்க வலுக்கட்டாயமா. நீங்களுமே வந்து அந்த ஜிம்மின் அந்த சாரி அந்த ஜூஸ வந்து வாங்கிட்டு ஒரு மாரி தயக்கத்தோடயே நீங்களும் இப்போ வந்து உங்களோட ரூமுக்கு போறீங்க. ஜிம்மின் இருக்க ரூமுக்கு போறீங்க. இப்ப நீங்களும் அந்த ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறி உங்களோட ரூமுக்கு போறீங்க. உங்களோட ரூம் டோர ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்க அங்க தான் வந்து ஜிம்மின் உங்களோட பெட்ல வந்து உட்காந்துட்டுருக்காரு.
அதுவும் உங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. அதாவது உங்களோட பேக் சைடு தான் அவரோட பேக் சைடு தான் உங்களுக்கு தெரியுது. நீங்க ரூம் டோர்லேருந்து என்டர் ஆகி பார்க்கும்போது, அவரோட பேக் சைடு தான் தெரியுது. அவர் திரும்பி உட்காந்து என்னமோ ஃபோன்ல வந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. நீங்களுமே வந்து அப்படியே பொறுமையா அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, டோர க்ளோஸ் பண்ணல. அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து அப்படியே பொறுமையா அந்த உள்ள நடந்து போறீங்க தோசை கொண்டுட்டு. கொண்டுட்டு நீங்க உள்ள போறத வந்து ஜிமின் நீங்க நீங்க வரத வந்து ஜிமின் நோட் பண்ணவே இல்ல. அவர் பாட்டுக்கு மும்முரமா அது வந்து ஃபோன்ல வந்து கேம் விளையாடிட்டே இருக்காரு. இப்ப நீங்களுமே வந்து ஒரு மாரி அப்படியே அமைதியா போய் அப்படியே ஜிமின் பக்கத்திலேயே நிக்கிறீங்க. நீ எதுவுமே பேசாம அப்படியே தான் நின்னுட்டுருக்கீங்க அமைதியா. இப்ப ஜிம்மியுமே வந்து ஃபோன்ல வந்து ஒரு மாரி கேம்லாம் விளையாடிட்டு, அ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அந்த கேம்ல வந்து அப்படியே தோத்து போயிடுறாரு. அப்படி தோத்து போனதுக்கப்புறமா, "ஆ அடச்சே! தோத்துட்டனே!" அப்படிங்கிற மாரி வந்து ஒரு மாரி சொல்லிட்டு சைட்ல பார்க்குறாரு. பார்த்தா நீங்க தான் அப்புறம் ஜூஸோட நின்னுட்டுருக்கீங்க. அப்படி பார்த்ததுமே, "ஏய் ஒயின் அ நீ எப்போ வந்த? அ கையில என்ன ஜூஸ்லாம் வச்சிருக்க?" "ஓ! ஆன்டி குடுத்து விட்டாங்களா? நான் அப்பவே வேணான்னு சொன்னேன்ல. சரி விடு, குடு." அப்படிங்கிற மாரி வந்து அந்த ஜூஸ வந்து அவனுமே வாங்கிக்கிறான். நீங்களுமே அந்த ஜூஸ் இப்ப குடுத்துட்டு, ஒரு செகண்ட் வந்து ஜிம்மினே வந்து இப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு சரி நம்ம போலாம் அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து அப்படியே திரும்புறீங்க. அப்படி திரும்பும்போது ஜிம்மின் சட்டுன்னு உங்களோட கைய வந்து பிடிச்சிடுறான். அப்படி அவன் கைய பிடிச்சு சட்டுன்னு உங்கள அவன்கிட்ட அப்படியே இழுத்துடுறான். அப்படி இழுத்ததுமே நீங்களுமே போய் இப்படி ஜிம்மின் மேல விழுந்துடுறீங்க. அண்ட் ஜிம்மின் கையில வச்சிருந்த அந்த கிளாஸ்ல இருக்க ஜூஸ் எல்லாமே கீழ ஊத்திருது. நீங்களே ஜிம்மின் மேல விழுந்திருப்பீங்க இல்லையா? அதனால நீங்களுமே ஒரு மாரி அ பதட்டப்பட்டுட்டு, அ அ அ அ இல்ல எ எ என்ன மன்னிச்சிருங்க. நான் நான் தெரியாம அ ஸ் சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க. அப்படிங்கிற மாரி வந்து நீங்க வந்து ஒரு மாரி தயங்கிக்கிட்டு சாரி சொல்றீங்க. பதறிக்கிட்டு எந்திரிச்சுட்டு நிக்கிறீங்க. சின்னினும் "ஏய் பதறாத. நான் தான் உன் கைய பிடிச்சு இழுத்தேன். நீயாலாம் ஒண்ணும் வந்து விழல. ஓகேவா?" அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட சொல்றான். அத கேட்டோனே தான் உங்களுக்குமே வந்து ஒரு மாரி அ ரிலாக்ஸ் ஆகுது. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு மாரி பதட்டமா தான் இருக்கு. திடீர்னு உங்களோட கைய பிடிச்சு அவன் மேல இழுத்து விட்டுருப்பான் இல்லையா? நீங்களும் போய் அவன் மேல விழுந்திருப்பீங்க இல்லையா? அதனால வந்து ஒரு மாரி பதட்டமா தான் இருக்கீங்க. அதே பதட்டத்தோட நீங்க வந்து இந்த ரூம விட்டு வெளிய போலாம் அப்படிங்கிற மாரி வந்து நீங்க திரும்பவுமே வந்து அ திரும்புறீங்க. சடனா மறுபடியுமே வந்து ஜிமின் வந்து உங்களோட ஹேண்ட வந்து பிடிச்சுக்கிறான். அப்படி பிடிச்சதுமே நீங்களுமே வந்து இப்படி திரும்பி பார்க்குறீங்க ஜிமின. ஜிமின் இப்போ வரைக்குமே வந்து பெட்ல தான் உட்காந்துருக்கான்ப்பா. பெட்ல உட்காந்துட்டு தான் உங்கள வந்து புடிச்சு இழுத்துருந்துருப்பான். நீங்க பெட் மேல வந்து விழுந்திருப்பீங்க. 2 பேரும் பெட்ல தான் வந்து விழுந்திருப்பீங்க. இப்போ திரும்பவுமே வந்து உங்களோட கைய பிடிக்கும்போது, இப்போ தான் வந்து அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு நிக்கிறான். நின்னுட்டு, ஆ உங்ககிட்ட ஒரு மாரி வந்து நடந்து வரான். அத பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாரி பயமாயிடுது. ஆனா ஜிம்மின் அப்படியே உங்கள பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களோட இடுப்ப புடிச்சு, அப்படியே உங்கள அவன்கிட்ட இழுத்துக்கிறான். அப்படி அவன் இழுத்ததுமே நீங்களுமே போய் ஜிம்மின் மேல அப்படியே இடிச்சு நிக்கிறீங்க. ஸோ, அவன் இப்படி பண்ணதுமே நீங்களுமே வந்து ஒரு மாரி பயந்துடுறீங்க. அ அ "ஜிமின் என்ன பண்றீங்க? விடுங்க." அ அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து ஒரு மாரி அவன்கிட்ட விடுங்க அப்படிங்கிற மாரி வந்து நீங்களும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஆனா ஜிம்மின் வந்து அதெல்லாமே கேட்கவே இல்ல. உங்கள அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் அப்படி பார்க்குறத நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாரி பதட்டமாயிடுது. இவன் என்ன இப்படி பார்க்குறான்? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு மாரி ஷையும் ஆகுது. தட் சேம் டைம் பதட்டமாவும் இருக்கு. தட் சேம் டைம் உங்களுக்கு ஒரு மாரி வெட்கமாவும் இருக்கு. இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரகிள் பண்ணி அ விடுங்க அப்படிங்கிற மாரி வந்து நீங்க சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு அவன் வந்து உங்கள ஒரு மாரி ரொம்ப டைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களோட இடுப்ப புடிச்சு. அதுவும் இல்லாம அவன் உங்களோட இடுப்ப புடிச்சிருக்கிறதுனால, உங்களுக்குமே வந்து ஒரு மாரி ஆகுது. இப்போ நீங்களுமே ஒரு மாரி சினுங்கிக்கிட்டே அ அ "ஜிமின், ஜிமின் விடுங்க ஜிமின். விடுங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன விடுங்க." அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஒரு மாரி அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அந்த மாரி கெஞ்சினாலும் ஜிமின் வந்து உங்கள விடுற மாரி தெரியல. உங்களோட கண்ணு, உதடு, அப்படியே உங்களோட நெக்குன்னு எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மாரி வந்து அட்மாஸ்பியர் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கான். அவன் பார்க்குற பார்வையே ஒரு மாரி உங்களுக்கு ஒரு மாரி பதட்டமாகுது. இப்போ நீங்களுமே வந்து அ உங்களோட ஃபுல் ஃபோர்ஸுமே வந்து ட்ரை பண்ணி இப்போ நீங்களுமே வந்து ஜிம்மின புடிச்சு ஒரு மாரி புஷ் பண்ணி விடுறீங்க பின்னாடி. இப்போ ஜிம்மினுமே வந்து உங்களோட புஷ்னால வந்து உங்கள விட்டு ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பேக் போய் நிக்கிறாரு. இப்போ நீங்க தான் ஜிம்மின பார்த்துட்டு ஒரு மாரி அ அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிட்டே அவர் பார்த்துக்கிட்டே நின்னுட்டுருக்கீங்க. ஆனா ஜிம்மினும் உங்கள பார்த்து ஒரு மாரி உதட்ட கடிக்க ஆரம்பிச்சுறாரு. அத பார்த்ததுமே நீங்களும் ஒரு மாரி பயந்துட்டு அ அங்கேருந்து கிளம்பணுங்கிற மாரி நீங்க அப்படி திரும்புறீங்க. அப்படி திரும்புனா, உங்களோட அப்பா, அம்மா தான் உங்க ரூம் டோர் கிட்ட நின்னுட்டுருக்காங்க. அதுவும் திரும்பி நின்னுட்டுருக்காங்க. அத பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாரி பதறிடுது.
பிகாஸ் நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் கூட ஒரு மாரி அ நின்னுட்டுருந்தத ஒருவேள அவங்க பார்த்துருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி நீங்க உங்களுக்கு ஒரு மாரி எப்படியே எம்பாரஸிங் ஆயிடுது. ஐய்யய்யோ! அ இவங்க எப்போ வந்தாங்க? ஒ ஒருவேள இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களா என்ன? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு மாரி நெனச்சிட்டு ஷை ஆகிடுது. அண்ட் உங்களோட அப்பா, அம்மா வெளிய வந்து நிக்கிறத ஜிமின்மே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, "ஆ மாமா அ நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஜிமின் தான் வந்து கேட்குறான். அவரு கேட்டதும் வந்து அவங்களோட அப்பா, அம்மா 2 பேருமே வந்து இப்போ திரும்பி இவங்கள பார்க்குறாங்க. "ஆ மாப்ள நாங்க இப்போ தான் வந்தோம் மாப்ள." அ அப்படிங்கிற மாரி உங்களோட அப்பா, அம்மாவே வந்து சிரிச்சுட்டு சொல்றாங்க. அண்ட் அவங்க கையில ஒரு ஒரு தட்டுமே இருக்கு. அந்த தட்டுல வந்து ட்ரெஸ்ஸுமே இருக்கு. இப்போ ஜிம்மினுமே வந்து ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டு, மாமா அது சாரி மாமா" அப்படிங்கிற மாரி வந்து அவனுமே ஒரு மாரி தயங்கிக்கிட்டு சொல்றான். அத கேட்டதுமே இவனோட அப்பாவுமே, "ஐயய்யோ! மாப்ள நாங்க சத்தியமா எதுவும் பார்க்கல மாப்ள. நாங்க எதுவுமே பார்க்கல. நாங்க நாங்க தான் ஏதோ தெரியாம இந்த ரூம் பக்கம் வந்துட்டோம். அதுவும் இல்லாம டோர் வேற கொஞ்சம் ஓப்பன்ல இருந்துச்சா, அதனால தான் கொஞ்சம் திரும்பி நின்னுக்கிட்டோம். அ நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. நாங்க நிஜமாலுமே எதுவும் பார்க்கல." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அப்பா, அம்மாவே வந்து உங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா, அவங்க 2 பேத்துக்குமே நல்லா புரிஞ்சிருது. அவங்க 2 பேருமே நல்லா பார்த்துட்டாங்க அப்படின்னு. உங்களுக்குன்னா உங்களோட அப்பா இந்த மாதிரியான நிலைமையில உங்கள பார்த்துட்டாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாரி ஷை ஆயிடுதோ, ஒரு மாரி தலையே குனிஞ்சுக்கிறீங்க நீங்க வெக்கத்துல. வெக்கம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மாரி எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட் தான் அது நிஜமாலுமே. ஸோ அப்படியே நீங்க தலைய குனிஞ்சுக்கிறீங்க. அப்ப ஜிம்மின் தான் வந்து ஆ மாமா நீங்க இப்போ எதுக்காக எங்க ரூமுக்கு வந்தீங்கன்னு ஆ மாமா நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க மாப்ள. நாங்க 2 பேரும் புதுசா ட்ரெஸ் எடுத்திருக்கோம் உங்களுக்கு. அ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நீங்க கீழ வாங்க. நம்ம ஃபங்ஷன செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா? உங்களுக்காக எடுத்த அந்த ட்ரெஸ்ஸ வந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க. ஜிம்மின் தான் உங்களோட 2 ட்ரெஸ் உங்க 2 பேத்தோட ட்ரெஸ்ஸயுமே வந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு, சரிங்க மாமா. நாங்க ரெடி ஆயிட்டு வந்துர்றோம்." அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மினுமே சொல்றான். ஆ அதுக்கு உங்களோட அப்பாவுமே, சரிங்க மாப்ள நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. அ லேட் ஆக்கிடாதீங்க." அப்படிங்கிற மாரி வந்து அவருமே வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. உங்களோட அம்மாவையும் கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் போகும்போது கூட அவங்களோட டோர வந்து "கதவ சாத்திக்கிங்க மாப்பிள இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எங்களோட அப்பாவுமே உங்களோட டோர வந்து சாத்தி விட்டுட்டு தான் போறாரு. அதெல்லாமே நீங்களுமே வந்து ஜிம்மினுக்கு பின்னாடி தான் நின்னு ஒரு மாரி, "ஐயோ! இப்படி ஆயிடுச்சே!" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து ஒரு மாரி ஷைல உட்காந்து நின்னுட்டு தலை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க. "ஐயோ! என்ன இப்படி பண்ணிட்டோமே!" அப்படிங்கிற மாரி. ஸோ இப்போ ஜிம்மினுமே வந்து உங்கள திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு நீங்க ஒரு மாரி தலை குனிஞ்சு அ ஒரு மாரி நினைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆ ஸ்ட்ரெயிட்டா இப்போ உங்ககிட்ட நடந்து வரா. நடந்து வந்து, "ஆ நீ ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆயிட்டு வரியா? இல்ல நான் போய் ரெடி ஆயிட்டு வரட்டுமா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறா. அது கேட்டதுமே நீங்களுமே, "ஆ ஆ ஆ அது" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. பதில் பேசாம. அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினுமே, "ம் சரி 2 பேருக்குமே வேண்டாம். வா நம்ம 2 பேருமே போய் சேர்ந்து குளிக்கலாம். ம் என்ன நீ ரெடி பண்ணி விடு. நான் உன்ன ரெடி பண்ணி விடுறேன்." ம். அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட சொல்றான். அத கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாரி அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஐய்யய்யோ! அ இல்ல, இல்ல. நானே போய் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டு வரேன். அப்படிங்கிற மாரி வந்து நீங்களே வந்து ஒரு பதட்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸ வந்து வாங்கிக்கிறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸ வந்து வாங்கிட்டு நீங்க இப்போ உங்களோட அந்த ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறீங்க. அந்த ஜிம்மிலுமே வந்து நீங்க இந்த மாரி பதட்டப்பட்டு வாங்கிட்டு போறத வந்து பார்த்துட்டு அவனுமே ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்கா. அண்ட் தென் கீழ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்து போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் வந்து இப்ப தான் வந்து ஜிம்மினோட அப்பா, அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க. உங்களோட அப்பா, அம்மா தான் வந்து வர சொல்லியிருப்பாங்க ஜிம்மினோட அப்பா, அம்மாவையும். இப்போ தான் அவங்க 2 பேருமே வராங்க. அண்ட் தென் நீங்களுமே வந்து இப்போ உங்க ரூம்ல வந்து உங்களோட ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு, நீங்களுமே வந்து அந்த ரூம்லேருந்து ஒண்ணா கீழ இறங்கி வரீங்க, உங்களோட ஸ்டெப்ஸ்ல. அப்படி அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது கூட ஜிம்மின் வந்து உங்களோட ஹேண்ட வந்து நல்லா கை கோர்த்து பிடிச்சுக்கிறாரு, ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி நீங்க 2 பேருமே அந்த கை கோர்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது பார்க்குறதுக்கு உங்களோட பேரண்ட்ஸ்க்குமா இருந்தாலும் சரி, உங்களோட ஜிம்மினோட பேரண்ட்ஸ்க்குமா இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கே ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க அவங்க எல்லாத்துக்குமே.
பிகாஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது உங்க 2 பேத்துக்குமே வந்து பிடிக்காத கல்யாணம் மாரி தான் இருந்திருக்கும். ஆனா இப்படி நீங்க ஒரு மாரி சந்தோஷமா கை கோர்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு வரத பார்த்துட்டு, அவங்களுக்குமே வந்து புரிஞ்சுக்கிறது, ஓகே நம்ம 2 பசங்களுமே வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுமே இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நெனைக்கிறாங்க. அண்ட் நீங்களுமே வந்து ஒரு மாரி கை கோர்த்துக்கிட்டே அந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஒரு மாரி ஒண்ணாவே நடந்து கீழ இறங்கி வந்து அந்த ஹால்ல வந்து நிக்கிறீங்க. அப்படி நின்னா தான் நின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஜிமினோட அப்பா, அம்மாவே இங்க வந்திருக்காங்கன்னு. அண்ட் நீங்களுமே உங்களோட அத்தை, மாமா 2 பேருமே பார்த்துட்டு, ஆ நீங்களுமே அவங்க கிட்ட போயிட்டு, "ஆ அத்தை, மாமா நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? ஆ நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து ஒரு மாரி நல்லா விசாரிக்கிறீங்க. அவங்களுமே உங்கள பார்த்துட்டு, "நான் நல்லா இருக்கேன் ஒயன். நாங்க 2 பேருமே இப்போ தான் வந்தோம்." அப்படிங்கிற மாரி அவங்களுமே வந்து சொல்றாங்க. ஜிம்மினுமே அவங்களோட அப்பா, அம்மா 2 பேருமே பார்த்துட்டு, "டாட், மாம், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நீங்க நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து அவனுமே வந்து கேட்குறான். சாக்குல. அவங்க அதுக்கு அவங்க அப்பா தான், "ஏன்டா நாங்கலாம் இங்க வரக்கூடாதா? ஏன் உன் மாமனார் வீட்டுக்கு நீ மட்டும் தான் வருவியோ? நாங்கலாம் வரக்கூடாதோ?" அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மினோட அப்பாவுமே வந்து கேட்குறாங்க. அத கேட்டுமே ஜிம்மியுமே, "ஐயய்யோ! அப்பா நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா. அ நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி தான் நான் கேட்டேன். "ஆ நீ கேட்டதும் அப்படி ஒண்ணும் எங்களுக்கு தெரியலையே. நீ எதுக்கு இங்க வந்தீங்கங்கிற மாரி தானே இருந்த மாரி தானே இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து அவருமே கேட்குறாரு. "அப்பா என்னப்பா நான் போய் உங்கள அப்படி கேட்பேனா? எப்போ வந்தீங்கன்னு தான் கேட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நாங்க இப்போ தான் வந்தோம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்போ வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து ஜிமினோட அப்பாவுமே திருப்பி ஜிமின் கிட்ட கேட்குறாரு. "ஆ நான் காலையிலேயே வந்துட்டேன்ப்பா. காலையிலேயே நானும் மொயினும் இங்க வந்துட்டோம்." அப்படிங்கிற மாரி வந்து அவருமே வந்து சொல்றாரு. அத கேட்டதுமே வந்து உங்களோட அப்பாவுமே, "ஆமா சம்மந்தி. அவங்க 2 பேருமே காலையிலேயே வந்துட்டாங்க நேரமாவே." ஆ அப்படின்னு சொன்னதுமே, "ஆ நல்ல விஷயம். பரவாயில்லையே. கொஞ்சமாவது இப்போ நேரத்துக்கு எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு பொறுப்பு வந்திருக்கே." அப்படிங்கிற மாரி வந்து அவங்களோட அப்பாவும் ஜிம்மியோட அப்பாவுமே ஒரு மாரி சலிச்சுட்டு சொல்றாரு. அத கேட்டுட்டு ஜிம்மினுமே வந்து இன்னும் பேசாம அப்படியே அமைதியா தான் நிக்கிறான். இப்ப நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியா சேர்ந்து அப்போ அந்த பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க, உங்களோட அம்மா, அப்புறம் ஜிம்மினோட அம்மா, இப்ப நீங்க 3 பேரும் தான் வந்து ஒரு மாரி ஒண்ணா சேர்ந்து நல்லா பொங்கல்லாம் வச்சுட்டுருக்கீங்க அந்த பானையில. நீங்க பொங்கல் வைக்கிறது எல்லாமே வீட்டுக்கு வெளிய தான் வச்சுட்டுருக்கீங்க. லைக் உங்களோட அம்மா தான் வந்து இப்போ உங்களோட பொங்கல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் உங்களோட மதர் இன் லா வந்து அப்போ வந்து உங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு மாரி சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா உங்கள சுத்தி இருக்க அந்த பசங்கலாம் இருக்காங்களே, பசங்க மீன்ஸ் உங்களோட அப்பா, அப்புறம் உங்களோட மாமனாரு, அதுக்கப்புறம் ஜிம்மின்னு இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இந்த கரும்பெல்லாம் உடைக்கிறது, இந்த பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வந்து எடுத்துட்டு வந்து நிற்கிறது, அந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒ ஒரு மாரி ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்களுமே ஒரு வழியா வந்து அந்த பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டு, இந்த சாமிக்கு படைக்கிற மாரி எல்லாத்தையும் படைச்சிட்டு, இப்போ எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து எல்லாருமே ரெடி பண்ணிட்டு, நீங்க எல்லாருமே வந்து இப்போ பூஜை பண்ணி சாமி கும்பிடுறீங்க. அண்ட் உங்களோட அப்பாவும், ஜிம்மியோட அப்பாவும் தான் வந்து அந்த பூஜை எல்லாமே வந்து பண்றாங்க. இப்ப நீங்களும் ஒரு மாரி அந்த பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, ஆ பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா, அப்படிங்கிற மாரி உங்களோட அம்மா சொல்றாங்க. அத கேட்டதுமே நீங்களுமே ஜிம்மியுமே சரிங்கிற மாரி வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்மினோட அப்பா, அம்மா கால்ல தான் வந்து நீங்க போய் விழுறீங்க. விழுந்ததுமே அவங்களுமே வந்து உங்கள ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, நல்லா இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்கள எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் தென் நீங்க உங்களோட அப்பா, அம்மா கால்லயுமே போய் விழுறீங்க. அவங்களுமே வந்து நீங்க நல்லா இருங்க அப்படிங்கிற மாரி வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட ஜிம்மின்னு உங்கள பார்த்து ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு மாரி ஹாப்பி ஸ்மைலோட தான் இருக்காரு. ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு மாரி சந்தேகமா தான் இருக்கு. அவர நம்பலாமா வேண்டாமாங்கிற மாரி தான் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு தான் அன்னைக்கு நைட் நடந்தது வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அன்னைக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலங்கிற மாரி வந்து சொல்லி உங்கள அடிச்சிருந்துருப்பார்ல. ஆனா இன்னைக்கு வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு மாரி உங்ககிட்ட ரொம்ப சாஃப்ட்டா நடந்துக்கிறாரு. அத பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து ஒரு மாரி வியர்டா தான் இருக்கு. என்ன இவரு இப்படி நடந்துக்கிறாருங்கிற மாரி தான் நீங்களுமே வந்து ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கீங்க அவர. ஸோ இப்படியே நீங்க வந்து உங்க பொங்கல்லாம் வந்து வச்சு முடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா வந்து லஞ்ச் டைம் ஆயிடுது. லஞ்ச் டைம் ஆனதுமே எங்களோட வீட்ல தான் வந்து எல்லாருமே வந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஆனா உங்களுக்காகவே வந்து உங்களோட அப்பா, அம்மா வந்து இந்த பொங்கலுங்கிறதுனால இந்த ஸ்பெஷலா அந்த நான்வெஜ்லாம் எடுத்து சமைப்பாங்க இல்லையா? அந்த மாரிலாம் எடுத்து சமைச்சிருக்காங்க. ஸோ நீங்களுமே அந்த நான்வெஜ் தான் வந்து உங்களோட லஞ்ச வந்து நீங்க உங்களோட டைம் டேபிள்ல உங்க வீட்ல இருக்க டைம் டேபிள்ல உட்காந்து நீங்க ஒரு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. நீங்க, உங்களோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் ஜிம்மினோட அப்பா, அம்மா எல்லாருமே வந்து ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க ஜோடி ஜோடியா. உங்களுக்கு பக்கத்துல தான் வந்து ஜிம்மின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் தென் உங்களோட அம்மா தான் வந்து ஜிம்மின்க்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்காங்க. உங்க ஜிம்மின் இலையில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு. அப்படியே அவங்க வீட்ல செஞ்சிருக்க எல்லாத்தையுமே வந்து ஜிம்மினோட இலையில வச்சு அப்படியே மொத்தமா வந்து கொட்டிட்டா மாரி, அப்படி வந்து மலை மாரி அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்க, அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ நீங்களுமே அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்றீங்க. நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜிம்மினுமே வந்து உங்களோட இலைய பார்க்குறான். ஆனா உங்க இலையில வந்து அவ்வளோ பெருசா எதுவுமே இல்ல. நீங்க வந்து ஒரு நான்வெஜ்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. அதனால உங்க இலையில வந்து பெருசா நான்வெஜ் எதுவுமே இருந்திருக்காது.
ஜிமினும் விளையாட பார்த்துட்டு, "அ அத்த ஏன் ஒயினுக்கு எதுவுமே வைக்கல? ஒயினுக்கும் வைங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு உங்களோட அம்மாவுமே, "அ இல்ல இல்லடா தம்பி, சாரி மாப்பிள. அ அவளுக்கு நான்வெஜ்லாம் ரொம்ப பிடிக்காது. சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவா. அதனால தான் நான் அவளுக்கு சிக்கன் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அம்மாவுமே சொல்றாங்க. அத கேட்டதுமே ஜிமினும், "என்ன ஒயன் உனக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிக்காதா என்ன? நீ மாறவே இல்லையா? அப்படியே இருக்கியா என்ன? சின்ன வயசுலேருந்தே நீ நான்வெஜ் சாப்பிட்டதில்ல. இப்பயும் நான்வெஜ் சாப்பிடாம அப்படியே தான் இருக்கியா என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து உங்கள பார்த்து கேட்குறா. நீங்களுமே அவன பார்த்துட்டு, "ம் எனக்கு இப்பவுமே அத சாப்பிட பிடிக்கல." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து சொல்றீங்க. அத கேட்டதுமே ஜிம்மினுமே, "என்ன நீ இப்படி இருக்க? அதனால தான் பார்க்கறதுக்கு நீ ரொம்ப ஒரு மாரி லேர்னா இருக்க. சாரி லீனா இருக்க. இரு நான் உனக்கு ஊட்டி விட்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனோட இலையிலருந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து, "இந்தா இத சாப்பிடு." அப்படிங்கிற மாரி வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறான். இனிமே அத பார்த்துட்டு, "இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து சொல்றீங்க. ஆனா ஜிம்மின் வந்து விடுற மாரி இல்ல. "இந்தா ஒரே ஒரு வாய், ஒரே ஒரு வாய் எனக்காக. நீ டேஸ்ட் மட்டும் பண்ணு போதும்." அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட ஊட்டி ஊட்டி விட்டுறான். நீங்களுமே வந்து ஜிம்மின் ஊட்டி விடுறானே அப்படிங்கிறனால வந்து நீங்களுமே வந்து அத வாங்கி சாப்பிட்றீங்க. அப்படி நீங்க வாங்கி சாப்பிட சாப்பிட ஜிம்மின் வந்து அவனோட இலையில இருக்கிற எல்லா சாப்பாட்டையுமே எடுத்து எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கான். நீங்களுமே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும், "ம் நல்லாயிருக்கு ஜிம்மின்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிம்மினே உங்களுக்கு அப்படியே ஒரு வாயா எடுத்து எடுத்து ஊட்டிக்கிட்டே இருக்கா. அது எல்லாத்தையுமே வந்து உங்களோட அப்பா, அம்மா ஜிம்மினோட அப்பா, அம்மா எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆ நீங்களும் ஜிம்மினும் வந்து நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. ஒரு மாரி நீங்க 2 பேரும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க. நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருக்கீங்க போல அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சுக்கிறாங்க. பிகாஸ் அந்த மாரி வந்து உங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு இப்போ ஜிம்மின். அதனால தான் வந்து அவங்க 2 பேருமே வந்து உங்க அப்பா, அம்மா 2 பேருமே வந்து அப்படி நெனச்சிருந்துருப்பாங்க. இப்படியே நீங்க 2 பேரும் ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சாரி ஜிம்மின் உங்களுக்கு இந்த மாரி ஊட்டி 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 விட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிம்மினோட அப்பாவுமே, "டேய் ஜிம்மின் போதும்டா. அவ அவ சாப்பிடுவா. நீ விடு. நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட்டு." அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மினோட அப்பா சொல்றாங்க. அத கேட்டதுமே ஜிம்மினோட அம்மாவுமே வந்து ஜிம்மினோட அப்பாக்கிட்ட, "சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க பாட்டுக்கு உங்களோட வேலைய பார்த்து சாப்பிட வேண்டியதானே? என் பையன் அவனோட பொண்டாட்டிக்கு பாசமா ஊட்டி விடுறான். நீங்க இந்த மாரி என்னைக்காவது எனக்கு ஊட்டி விட்டுருக்கீங்களா என்ன? சும்மா. யாராவது பாசமா ஏதோ பண்ணிட்டா போதும். அத போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆம் நீ நீ ஊட்டி விட்றா செல்லம். நான் அப்பா பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட ஜிம்மினோட அம்மாவுமே வந்து ஜிம்மினுக்கு சப்போர்ட் பண்ணி, "நீ ஊட்டி விடு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்களுமே வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அதனால ஜிம்மினுமே வந்து உங்களுக்கு இதுதான் நல்ல சான்ஸுங்கிற மாரி வந்து அவ விளையாடுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தான் எடுத்து ஊட்டிட்டு இருக்கா. நீங்களுமே ஜிம்மின் கிட்ட, "போதும் எனக்கு வேண்டாம். இதுக்கு மேல முடியல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஜிம்மின் வந்து கேட்குற மாரி இல்ல. உங்களுக்கு ஃபுல் சாப்பாடையுமே வந்து அவன் தான் வந்து லஞ்ச் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருப்பான் வயிறு ஃபுல்லாவே. நீங்க 1 வாய் 2 வாய் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஜிம்மின் தான் உங்களுக்கு ஊட்டிட்டு இருந்திருப்பான். இப்படியே நீங்க ஒரு மாரி ஹேப்பியா எல்லாருமே ஒரு மாரி குடும்பமா சந்தோஷமா ஒரு மாரி ஹேப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த லஞ்சுமே நீங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அப்படி நீங்க உங்களோட லஞ்ச் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரு ஈவினிங் டைம் போல நீங்க உங்களோட கார்டன்ல தான் உட்காந்து எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு மாரி ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பக்கத்துல தான் உங்களோட ஜிம்மினோட அம்மாவுமே வந்து உட்காந்துட்டுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களோட ஜிம்மின் வந்து உட்காந்துட்டுருக்காரு. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் உங்ககிட்ட வந்து, "ஆ வயன் ஆ என்னோட பையன நல்லா பார்த்துக்கிறான்ல?" அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்களோட கைய பிடிச்சுக்கிட்டே. நீங்களுமே உங்களோட ஜிம்மினோட அம்மாவ வந்து பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டு, "எனக்கு தெரியுமா அவன பத்தி நல்லாவே. இருந்தாலும் எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும். நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அதனால தான் நான் உனக்கு அவன கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். சாரி அதனால தான் அவனுக்கு உன்ன நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீ தாம்மா அவன நல்லபடியா பார்த்துக்கணும். கரெக்ட் டைமுக்கு நீங்க 2 பேருமே நல்லா சாப்பிடுங்க. ம். அப்புறம் தேவையில்லாம அதிகமா சண்டையெல்லாம் போடாதீங்க. ம். எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு குடு விட்டு குடுத்து போவேன். ம். புரியுதா? என் பையன பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். அவனுக்குள்ட்ட விட்டு குடுக்குற பழக்கமே கிடையாது. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ புத்திசாலி பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். ம். அப்படி ஒரு வேளை உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா, நீ தயங்காம உங்க அம்மாவுக்கு கால் பண்றியோ இல்லையோ, எனக்கு கால் பண்ணி சொல்லு. ம்.
என்னோட ஃபுல் சப்போர்ட்டுமே உனக்கு தான். ஒரு வேளை தப்பு நீயே பண்ணியிருந்தாலும் நான் உன் பக்கம் தான் நிற்பேன். அதனால் நீயும் என்ன ஒரு இன்னொரு அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு உனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு. புரியுதா? அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜிம்மினோட அம்மாவுமே. ஸோ நீங்களுமே அதெல்லாம் கேட்டுட்டு ம் சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுமே உங்கள் கூட தானே உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஜிம்மினுமே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். பாத்தியா வேன், என் அம்மாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு. நேற்று வந்து ஒருத்திக்காக பெத்த பிள்ளையவே விட்டு கொடுத்துறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மினுமே சொல்கிறான். அதை கேட்டுமே ஜிம்மினோட அம்மாவுமே, நேற்று யாரோ ஒருத்தியா? டேய் இவ ஒயன்டா, இவனை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். உன்னை எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி தான் நான் ஒயனையும் பார்த்து வளர்த்தேன். மறந்துடாத. ஒரு வேளை எனக்கு நீ முக்கியமா இல்லை ஒயின் முக்கியமானு கேட்டால் நான் யோசிக்காமல் ஒயின் பக்கம் தான் போய் நிற்பேன். சாக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மினோட அம்மாவுமே ஜிம்மினை பார்த்து ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. ஒயின் மட்டும் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்து நிற்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. நீ செத்தடா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஜிம்மினோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் ஜிம்மினை பற்றி. அதே சமயம் உங்களை பற்றியுமே ஜிம்மினோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஜிம்மினோட அம்மாவுக்கு ஜிம்மின் மேலே கண்டிப்பாக ஒப்பே இல்லை. அவள் எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போவான், அவங்கள நல்லா பிள்ளைய பார்த்துப்பான் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நடக்கிறது கூட அவங்க கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம பையனை அப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அந்த விட்டு கொடுக்குற பழக்கம்லாம் ஜிம்மின் கிட்ட இருக்கவே இருக்காது. நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிற ஒரு பொண்ணாக இருப்பீங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி நானும் உனக்கு இன்னொரு அம்மா மேலே தான் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கலகலப்பாக பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேம்லாம் வச்சு விளையாடிட்டு பாட்டுக்கு பாட்டெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு அப்படியே ஊர் கதை, உலக கதை, உங்களோட சின்ன வயசு கதை, பாஸ்ட்ல நடந்தது, அப்புறம் ஃப்யூச்சர்லலாம் நடக்க போகிறது, அதை பற்றி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு குழந்த பிறக்க போகிறது, அது எல்லாத்தையுமே வந்து அப்படி குழந்த பிறந்தா நான் தான் என் பேரனை முதல்ல எடுத்து கொஞ்சுவேன், நான் தான் என் பேரனுக்கு பேர் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்யூச்சரை பற்றி. இதெல்லாமே அங்கே உங்களை பற்றி பேசும்போது உங்களுக்குமே ஒன்று ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ ஜிம்மினுமே அந்த கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிறான். ஷை ஆகிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களுமே வந்து ஜிம்மினை பார்க்குறீங்க. பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. இவனை நம்மளை பார்க்குறாங்கிற மாதிரி. அப்படியே அதே ஷையோடையே திரும்பவும் அவன் உங்களோட கையை வந்து அப்படி கோர்த்துக்கிறான். அப்படி கோர்த்துமே நீங்களுமே வந்து ஜிம்மினை வந்து பார்க்குறீங்க. அந்த ஜிம்மினுமே வந்து உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அந்த ஸ்மைல்லே வந்து ஒரு மாதிரி எப்படி மெல்ட் ஆகுறீங்க. பிகாஸ் அந்த ஸ்மைல் வந்து அப்படி ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு மாதிரி லவ் ஃபீலை கொடுக்குது உங்களுக்கு. பிகாஸ் அவங்க பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, என்ன அவங்க சொல்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு குழந்தைய நம்ம பெற்று கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அவன் பார்வை பார்க்கும்போது. அதுலேயே நீங்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி ஷை ஆகிடுறீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஹாப்பியாக பேசிக்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருமே ஜோடியாக டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் ஆகிடுது. உங்களால் அந்த மூமெண்ட்டை வந்து மறக்கவே முடியல. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. ஈவன் ஜிம்மின் கூட ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். உங்களோட அப்பா அம்மா பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மினோட அப்பா அம்மா பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு விஷயமே வந்து நினச்சி பார்க்குறீங்க. நமக்கு பிடிக்காம தானே அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம மூலமாக எவ்வளோ பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இல்லைனாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே நினச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. அதே ஸ்மைலோட தான் நீங்களுமே ஜிம்மினுமே வந்து இப்போது ஒன்றா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒன்றா உட்காந்துருக்கும் போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மினுமே வந்து உங்களை டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிட்றாங்கள. நீங்களுமே வந்து இல்லை இல்லை ஜிம்மின் எனக்கு டான்ஸ்லாம் பண்ண வராது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து கேட்குறீங்க. ஆனால் ஜிம்மின் வந்து உங்களை விட்ற மாதிரி இல்லை. வென் பாவம் என் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்களுமே ஜிம்மின் கையை பிடிச்சிருந்தனால நீங்களுமே வேறு வழி இல்லாமல் எழுந்திரிச்சு போய் ஜிம்மின் கூட அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க. அதுவும் ரொம்ப ரொமான்டிக்காக. ஜிம்மின் தான் உங்ககிட்ட ஒரு மாதிரி இப்படியே ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால் நீங்களுமே வந்து ஜிம்மின்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு மாதிரி கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி டான்ஸ் ஆடுறத வந்து பார்த்துட்டு உங்களோட அப்பா அம்மாவும் ஜிம்மினோட அப்பா அம்மாவும் இந்த பார்த்துட்டு கை தட்டி ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து தெரிஞ்சுது. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது. நீங்களும் ஜிம்மினும் ஒரு மாதிரி நல்லா அந்யோன்யமாக தான் இருக்கீங்க. கணவன் மனைவியாக நீங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுமே நினச்சிக்கிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு
ஐ மீன் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நினச்சிட்டு, அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாகறாங்க. பிகாஸ் நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். பிகாஸ் ஜிமினோட அம்மா அம்மாவுக்குமே தெரியும், ஜிமினுக்கு விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் நடந்துச்சு. உங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு. ஆனால் அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்கிறது ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஜிமினுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்கிறது ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு தெரியாது. உங்களோட ஓன் பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நடத்த கல்யாணம்னு. ஆனால் இப்படி நீங்கள் ஒரு மாதிரி அந்நியமாக ஒரு மாதிரி ரொமான்ஸிக்காக டான்ஸ் ஆடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஜிமின் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறதெல்லாம் அவங்களுக்குமே வந்து புரிஞ்சது. ஓகே, இவங்க நம்ம பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம். ஆனாலும் இப்போ வந்து அவங்களுக்கு வாழ்க்கை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால தான் 2 பேரும் இவ்வளோ அந்யோன்யமா இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுமே நெனச்சுக்கிட்டு, ஒரு மாரி அவங்களுமே வந்து ஒரு மாரி சந்தோஷமா தான் இருக்காங்க. நம்ம தப்பான முடிவெல்லாம் நம்ம பொண்ணுங்களுக்கு எடுக்கல, நம்ம பசங்களுக்கு எடுக்கல. நம்ம கரெக்டான முடிவ தான் நம்ம பசங்களுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுமே ஒரு அவங்களோட சைட்லேருந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு, அந்த டேவே வந்து ஒரு மாரி ஹாப்பியா போகுது உங்களுக்கு. ஸோ இப்படியே நீங்க 2 பேருமே வந்து உங்களோட ஹாப்பியா அந்த டேவ அப்படியே ஃபுல் பண்ணதுமே, அப்படியே ஒரு நைட் ஆயிடுது. உங்களோட அப்பா, அம்மா, ஜிமினோட அப்பா, அம்மா, நீங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஹால்ல தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது வந்து, அ ஜிமினோட அப்பாவுமே வந்து இப்போ, "ஆ சரி சம்மந்தி, எங்களுக்கு டைம் ஆச்சு. நாங்க கிளம்புறோம்." அப்படிங்கிற மாரி வந்து ஜிமினோட அப்பாவுமே வந்து சொல்றாரு. அத கேட்டதுமே எங்களோட அப்பாவுமே, "ஆ எ என்னாச்சு சம்மந்தி? ஏன் கிளம்புறீங்க? இருந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறமா போலாம்ல." அப்படிங்கிற மாரி எங்களோட அப்பாவுமே சொல்றாரு. இல்ல, இல்ல சம்மந்தி. பிஸ்னஸ் விஷயமா நம்ம வெளியூர் போகணும் தெரியும்ல." இவங்களோட அப்பாவும், அவங்களோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் வந்து அது மாரி கேரக்டருக்காக நான் அப்படி சொல்றேன் ஓகேவா? ஆ சம்மந்திங்கிற பேர் வந்து நான் அப்படி சொல்றேன் ஓகேவா? ஆ பிஸ்னஸ் விஷயமா நம்ம வெளிய போகணும் தெரியும்ல. அதனால நான் கிளம்புறேன். ஆ நீ வேணா உன் பொண்ணு கூட கொஞ்ச நேரம் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நீ ஆஃபீஸ்க்கு வா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற மாரி தான் வந்து ஜிமினோட அப்பாவுமே வந்து ஆ உங்களோட அப்பா வந்து நீ கொஞ்ச நேரம் உன்னோட பொண்ணோட அந்த ஃபெஸ்டிவல கொண்டாடி முடிச்சுட்டு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அத நான் போய் அட்டெண்ட் பண்றேன். அதனால நான் இப்ப கிளம்புறேங்கிற மாரி தான் வந்து ஜிமினோட அப்பாவுமே சொல்றாரு. அண்ட் தென் அத கேட்டதுமே இவங்களோட அப்பாவுமே யோசிச்சுட்டு, ஆமா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரி ஓகே நீ கிளம்பு அப்படிங்கிற மாரி தான் வந்து ஜிமினோட அப்பாவுமே அனுப்பி வச்சிருப்பாரு. ஜிமினோட அப்பாவுமே வந்து உங்களோட பார்த்துட்டு, ஆ மயன், ஜிமின், நாங்க 2 பேருமே கிளம்புறோம். அப்புறம் 2 பேரும் பார்த்துருங்க. அப்புறம் மறக்காம டைமுக்கு எல்லாம் சாப்பிடுங்க. தேவையில்லாம யாருக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அண்ட் முக்கியமா ஜிம்மின் உனக்கு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒயின பிடிச்சு எதாவது திட்டிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோயேன், ஒயின் மட்டும் என்கிட்ட வந்து அந்த மாரி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா, மகனே உங்க தோல உரிச்சுருவேன்டா அப்படிங்கிற மாரி சின்ன வயசுல எப்படி ஜிம்மின்னு திட்டினாங்களோ, அதே மாரி தான் இப்பயும் வந்து ஜிம்மின்னு திட்டுறாரு. ஜிம்மினுமே அத கேட்டுட்டு, "அப்பா அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, போப்பா" அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மினுமே சொல்றான். அண்ட் ஜிம்மினோட அப்பா உங்களுமே பார்த்துட்டு, "ஒயன், எனக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல ஒயன். அதனால அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணான்னா, நீ உன்னோட அப்பா, அம்மா கிட்ட சொல்றியோ இல்லையோ, நீ என்கிட்ட வந்து தாராளமா சொல்லு. ஓகேவா? நாங்க அவன பார்த்துக்குறோம். ஆ உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுமே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு, ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களுமே வந்து அங்கேருந்து சரி ஓகே நாங்க வரோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அண்ட் தென் நீங்க தான் இப்போ ஜிம்மின பார்க்குறீங்க. ஜிம்மினுமே உங்கள பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து ஜிம்மினுமே வந்து உங்ககிட்ட பேசுறா. உங்களோட அப்பா கிட்ட வந்து, ஆ மாமா நாங்களும் இப்போ கிளம்புறோமே அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. அது கேட்டதுமே நீங்களுமே வந்து ஜிம்மின பார்க்குறீங்க. ஜிம்மின பார்த்துட்டு உங்களோட அப்பாவ பார்க்குறீங்க. உங்களோட அப்பாவுமே வந்து ஜிம்மின் இப்படி கேட்டதுமே உங்கள வந்து பார்க்குறாரு. உங்களோட ஜிம்மியுமே வந்து உங்களோட அப்பா வந்து உங்கள பார்க்குறத பார்த்துட்டு, ஆ ம் இல்ல மாமா, உங்களுக்கே தெரியும். அப்பா ஒரு பிஸ்னஸ் விஷயமா இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போறாரு. அவரால தனியா அந்த மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாது. அ கூட நானும் போனா தான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் கேட்குறேன். நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன். நீங்க ஒயின் இங்கேயே ஒரு 2, 3 நாளைக்கு இங்கேயே வச்சுருங்க ஃபெஸ்டிவல் முடியிற வரைக்கும். அப்புறமா நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒயின் இங்கேருந்து கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. பிகாஸ் ஜிம்மினுமே வந்து அவங்களோட அப்பா கம்பெனில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா? உங்களோட அப்பா, ஜிம்மினோட அப்பா, ஜிம்மின் 3 பேருமே ஒரே கம்பெனி தான். அண்ட் உங்களோட அப்பாவுக்கு கீழ தான் வந்து இப்போ ஜிம்மின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓகே. அதனால தான் ஜிம்மினோட அப்பா நான் ஒரு மீட்டிங் போறேன்னு கிளம்பும்போதே ஜிம்மினுமே வந்து அவருக்கு எதுவும் தெரியாது. நான் போனா தான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ ஜிம்மின் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. ஒயினோட அப்பா கிட்ட கேட்குறாரு. ஒயினோட அப்பாவுமே அப்படி வந்து கேட்டதுமே, உங்கள இங்க விட்டுட்டு போறேன்னு சொன்னதுமே, ஒயினோட அப்பாவுமே,
ஆ இல்ல இல்ல மாப்பிள அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒயனையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட ஜிமின் கிட்ட சொல்றாரு. இல்ல மாமா நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2, 3 நாளைக்கு ஒயன நான் அங்கேயே விட்டுட்டு போறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ட்ரிப்ப முடிச்சுட்டு வந்து அப்புறமா வந்து ஒயன கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஆ ஒயன் நீ இருந்துப்பல்ல அப்படிங்கிற மாரி தான் உங்கள பார்த்து கேட்குறாரு. உனக்கு ஓகே தானே? அப்படிங்கிற மாரி வந்து உங்கள பார்த்து கேட்குறாரு ஜிமினு. நீங்களுமே ஜிமின பார்த்துட்டு, ஆ ஆ அது அப்படிங்கிற மாரி வந்து நீங்களும் ஒரு மாரி தயங்குறீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியாம. ஸோ ஜிமின் ஒயனோட அப்பா தான் பார்த்துட்டு, "பரவால்ல ஜிமின் நீங்க கூட்டிட்டு போங்க. சாரி மாப்ள. பரவால்ல நீங்க கூட்டிட்டு போங்க மாப்ள. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க வேணும்னா அப்புறமா வந்து ஜிமின் ஒயன வந்து அப்புறமா நம்ம வீட்ல வந்து பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அப்பாவுமே வந்து ஜிமின் கிட்ட சொல்ட்டாரு. அப்படி சொல்லிட்டு ஜிமினுமே அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. "சரி ஓகே மாமா நானும் இப்போ ஒயனுமே கிளம்புறோம்." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி நீங்க 2 பேருமே கிளம்பும்போது ஜிம்மியோட அப்பாவுமே "ஒரு நிமிஷம் மாப்ள" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கீ எடுத்து ஜிமின் கிட்ட குடுக்குறாரு. ஜிமின் அத பார்த்துட்டு, "என்ன மாமா இது?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. "ஆ ஆ அதுவா மாப்ள, இது நான் உங்களுக்காக புதுசா வாங்கியிருக்க வீட்டோட சாவி." அப்படிங்கிற மாரி சொல்லி குடுக்குறாரு. அத கேட்டதுமே ஜிமினும், "எதுக்கு மாமா இப்போ இதெல்லாம்? அதான் ஆல்ரெடி என்னோட அப்பாவே என்னோட மேரேஜ்க்கு கிஃப்ட் பண்ண அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கே. இப்போ நாங்க 2 பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தானே இருக்கோம். அப்புறம் எதுக்கு புதுசா ஒரு வீடு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. அத கேட்டதுமே உங்களோட அப்பாவுமே, "இல்ல மாப்ள இது பொங்கல் சீருனா வச்சுக்கோங்களேன். நாங்க இத பொண்ணோட அப்பா, அம்மா 2 பேருமே பண்ணியாகணும். அதுவும் இல்லாம இது ஒரு வழக்கமும் கூட. நீங்க இத மறக்காம வாங்கிக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து ஜிமின் கையில வந்து அப்படியே புடிச்சு குடுத்துறாரு அந்த கீய. ஸோ அந்த கீய குடுத்துட்டு, ஆ நான் ஆல்ரெடி உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் அந்த புது வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நான் வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். அப்புறம் கூடவே ஒரு மேடையும் நான் ஆ புக் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஆ ஒயனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் ஒரு செக்யூரிட்டி கார்டுமே இருப்பாரு. அவரையுமே நான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டேன். நீங்க ஜஸ்ட்டு இப்போ அந்த வீட்டுக்கு மட்டும் போனீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஆல்ரெடி உங்க ட்ரெஸ் எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, நீங்க ஜிம்மினுமே வந்து ஏன் மேம் இப்படிலாம் பண்றீங்க? நாங்களே வந்து நான் ஷிஃப்ட் ஆயிருந்தா அந்த பக்கம் போயிருந்துப்போம்ல. இல்ல மேம் இல்ல மாப்ள புரிஞ்சுக்கோங்க. அ என் பொண்ணுக்காக நான் அத ஆசையா வாங்கின வீடு. ஸோ என் பொண்ணு அந்த வீட்ல தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அ புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அப்பாவுமே ஒரு மாரி ஜிமின் கிட்ட கேட்குறாரு. அது அப்படி அவர் கேட்டதுமே ஜிமினுமே வந்து, "சரி ஓகே மாமா. நாங்க 2 பேருமே அந்த புது வீட்டுக்கே போயிர்றோம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, உங்களோட அப்பா வந்து அவர ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த உங்களோட அப்பாவுமே வந்து அவர் பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, அவர தோள்ல தட்டி குடுத்து, "ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள." அப்படிங்கிற மாரி வந்து அவருமே சொல்றாரு. அந்த ஜிமினுமே, "இதுல என்ன இருக்கு மாமா? பரவால்ல விடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி ஓகே மாமா. நாங்க கிளம்புறோம்." அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, அவங்களோட அம்மாகிட்டயுமே வந்து, "நாங்க கிளம்புறோம் அத்த." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்படி நீங்க கிளம்புறோன்னு சொன்னதுமே, உங்களோட அம்மாவுமே வந்து உங்கள பார்க்குறாங்க. பார்த்ததுமே உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாரி அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களுமே உங்களோட அம்மாவ பார்க்குறீங்க. உங்களுக்குமே வந்து ஒரு மாரி தான் இருக்கு. உங்க அம்மாவ விட்டு பிரியறதுக்கு. பிகாஸ் நீங்க உங்க அம்மாலாம் எவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காம தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும், உங்களால இவ்வளோ பேர் ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது, உங்களுக்குமே கொஞ்சம் ஒரு மாரி ஹாப்பியா தான் இருந்திருக்கும். உங்க மனசு கொஞ்சம் மாறி இருந்திருக்கும். ஆனா, இப்போ மறுபடியுமே நீங்க உங்களோட அம்மாவ பார்த்து பிரிய போறோம் அப்படிங்கிறனால, நீங்களுமே உங்க அம்மா கிட்ட பார்த்து, "ம் ம் நான் போயிட்டு வரேம்மா" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. அதுக்கு உங்களோட அம்மாவுமே, "ம் பார்த்து போயிட்டு வாம்மா. ம் நேரத்துக்கு சாப்பிடு. அப்புறம் மறக்காம டெய்லியும் கால் பண்ணு. ஆ அ ம் அப்புறம் அ அப்புறம்" அப்படிங்கிற மாரி உங்களோட அம்மாவுமே வந்து ஒரு மாரி திணறிக்கிட்டே உங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களுமே உங்களோட அம்மாவ வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு மாரி அழுவுறதுக்கு ஆரம்பிச்சிடுறீங்க. இப்பதான் வந்து நீங்க உங்களோட அப்பா, அம்மாவ விட்டு பிரியறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்குள்ள வருது. கல்யாணம் ஆனப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வந்திருக்காது. இப்போதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து வருது. இனிமே நம்ம எங்களோட வீட்ல இருக்க மாட்டோம். இவங்க 2 பேரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்கங்கிற ஃபீலே உங்களுக்கு இப்ப தான் வருது. அதனால தான் ஒரு மாரி நீங்களுமே வந்து உங்களோட எமோஷனல் ஆகி உங்களோட அம்மா வந்து பேக்கப் பண்ணி அழுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. அது இனிமே வந்து பார்த்துட்டே இருந்துப்பாரு. இப்படி நீங்க ஒரு 2 பேருமே ஒரு வழியா அழுது முடிச்சதுக்கப்புறமா, "சரிம்மா நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே ஒரு மாரி அழுதுகிட்டே சொல்லியிருந்திருப்பீங்க. அவங்களோட அம்மாவுமே, "ம் சரிம்மா பார்த்து ம் டெய்லியும் எனக்கு கால் பண்ணு. என்ன
அப்படிங்கிற மாரி வந்து அவங்களோட அம்மா வந்து ஒரு மாரி எமோஷனலா தான் உங்ககிட்ட சொல்கிறாங்க உங்களோட அம்மாவுமே. அத ஜிமின் பார்த்துட்டு, "ஆண்டி நான் வேணா பையன இங்கேயே விட்டுட்டு போறேனே" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. அத கேட்டதுமே உங்களோட அம்மாவுமே, "ஆ ஆ இல்ல, இல்ல. இல்ல மாப்ள நீங்க கூட்டிட்டு போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க கூட்டிட்டு போங்க." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அம்மாவுமே வந்து ஒரு மாரி எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, "நீங்க கூட்டிட்டு போங்க." அப்படிங்கிற மாரி வந்து ஸ்மைல் பண்றாங்க. அத பார்த்துட்டு ஜிமினுமே, "சரி ஓகே ஆண்டி நாங்க 2 பேரும் கிளம்புறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்களுமே வந்து உங்க 2 பேத்துக்குமே உங்களோட அப்பா, அம்மா 2 பேத்துக்குமே வந்து பாய் சொல்லிட்டு, அந்த கால்ல வந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு, நீங்க வந்து அந்த வீட்லேருந்து கிளம்புறீங்க. அப்போ கிளம்பி வரும்போது தான் உங்களுக்கு ஒரு மாரி அப்படியே கண்ணுலேருந்து கண்ணு தண்ணி வருது. இனிமே நம்ம இந்த வீட்லலாம் இருக்க மாட்டோம். நம்ம அப்பா அம்மாவ விட்டு ரொம்ப தூரமா பிரிஞ்சு போவோமோ அப்படிங்கிற மாரி வந்து இப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீலே வருது. ஜிம்மியுமே வந்து நோட் பண்றாரு. ஆனா வந்து உங்ககிட்ட ஒண்ணும் பெருசா பேசிக்கல. அப்படியே நீங்க உங்களோட கார்ல அப்படியே உங்களோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க. அப்படி நீங்க உங்களோட கார்ல வந்துட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு மாரி அப்படியே டியர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே அதில வந்து நீங்க ஒரு மாரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜிம்மின பார்க்குறீங்க. ஜிம்மினுமே உங்கள பார்த்துட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்றாரு. ஸோ இப்படியே நீங்க வந்து 2 பேருமே உங்களோட அப்பா புதுசா ஒரு வில்லா வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா ஹவுஸு. அந்த அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. இப்ப அந்த வீட்டுக்கு உள்ள போய் பார்க்குறீங்க. பார்த்தா அது பெரிய ஒரு வில்லா மாரி இருக்கு. ஹவுஸ் மாரி நார்மல் ஹவுஸ் மாரி இல்ல. பெரிய வில்லா மாரி இருக்கு. ஸோ அத பார்த்ததுமே நீங்களுமே வந்து ஒரு மாரி ஒரு ஷாக் ஆயி பார்க்குறீங்க. இவ்ளோ பெரிய வீடா? இவ்ளோ பெரிய வீடு எதுக்கு அப்பா அம்மா வாங்குனாரு நமக்காக? இதுக்கு இப்போ இவரு இவ்ளோ பணத்த வேஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்களுமே வந்து யோசிச்சுக்கிட்டு அந்த வீட்ட வந்து பார்க்குறீங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் இல்லாம அவ்வளோ பெருசாவும் இருக்கு அந்த வீடு. அந்த வீட்ட வந்து ஜிம்மினுமே வந்து பார்க்குறாரு. ஜிம்மினுக்கும் அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாரி தான் தோணுது. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து அந்த செக்யூரிட்டி ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவருமே வந்து அந்த கேட் கிட்ட தான் நின்னுருப்பாரு. அவர் தான் வந்து உங்களோட கார் வரத பார்த்துட்டு கேட்டே ஓப்பன் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ, அப்ப அவருமே வந்து உங்ககிட்ட சார் அ குட் நைட் சார். நான் தான் இங்க வாட்ச்மேனுக்கு சார் அப்பாயிண்ட் பண்ண ஆளு அப்படிங்கிற மாரி வந்து அவருமே வந்து உங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு உங்ககிட்ட. இனிமே உங்கள பார்த்துட்டு, உங்க பேர் என்ன?" அப்படின்னு சொன்னோனே அவருமே வந்து அவரோட பேர் சொல்றாரு. சொல்லிட்டு, "சரி ஓகே. நீங்க போய் உங்களோட வேலைய பாருங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ உங்கள தான் பார்த்து, "ஃபைன். ம். ஆ வா நம்ம போலாம்." அப்படிங்கிற மாரி உங்கள அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்ப ஜிம்மின் தான் வந்து அந்த டோர வந்து ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா, அவ்ளோ அழகா இருக்கு அந்த வீடு. நீங்க அப்படியே ஒரு மாரி மெய் மறந்து போய் அந்த வீட்டையே வந்து ஒரு மாரி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மின் தான் டோர ஓப்பன் பண்ணி, "நீ உள்ள போ" அப்படிங்கிற மாரி வந்து உங்கள உள்ள ஃபர்ஸ்ட் அனுப்பியிருப்பாரு. நீங்களும் உள்ள போயிட்டு இப்போ மாரி அந்த வீட்டையே வந்து ஒரு மாரி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜிம்மின் வந்து அந்த டோர ஒரு மாரி க்ளோஸ் பண்ணிட்டு, உங்க பக்கம் டர்ன் பண்றான், திரும்புறான். அப்படி திரும்பும்போது பார்த்தா, உங்கள பார்த்து ஒரு மாரி மொறச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான் உங்கள பார்த்து. ஆனா, அவன் அப்படி மொறைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியல. பிகாஸ் நீங்க வந்து அந்த வீட்ட வந்து ஒரு மாரி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா, ஜிம்மி இங்கேருந்து அந்த கதவு கிட்டேருந்து உங்கள அப்படியே ஒரு மாரி மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல எப்படி உங்கள மொறச்சு பார்த்தானோ, அதே மாரி தான் இப்போ உங்க மேல கோவம் இருக்கிற மாரி அப்படியே மொறச்சு பார்க்குறான். அதே அப்படியே மொறச்சு பார்த்துக்கிட்டே உங்க கிட்டயே நடந்து வரான். ஸோ, அப்படியே நீங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு ஆ அப்படியே அதே இடத்துல நின்னு அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து ஜிம்மின் கரெக்ட்டா உங்க பின்னாடி வந்து நின்னுட்டு, ஆ அப்படியே அமைதியா நிக்கிறான். நீங்களுமே வந்து அப்படியே இப்படி திரும்பும்போது அப்படி டர்ன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி இப்படி திரும்பும்போது ஜிம்மின் வந்து இப்படி முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு நீங்களுமே ஒரு மாரி பயந்துடுறீங்க. அதுவும் இல்லாம அவன் அந்த மாதிரி மொறச்சு பார்க்கறத பார்த்துட்டும் நீங்க ஒரு மாரி பயந்துடுறீங்க. எ எ என்னாச்சு உனக்கு? இவனும் திருப்பவும் நம்மள அந்த மாரி மொறச்சு பார்க்குறான். அ இவ்வளோ மணி நேரம் நல்லா தானே இருந்தான். என்னாச்சு இவனுக்கு? அப்படிங்கிற மாரி தான் நீங்க யோசிச்சுட்டு ஜிம்மினே நின்னு பார்க்குறீங்க. அவன் பார்க்குற பார்வையிலேயே உங்களுக்கு ஒரு மாரி அப்படியே வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சுருது. ஸோ, அப்படியே வந்து ஜிம்மின் உங்களோட அப்படியே மொறச்சு பார்த்துட்டே இருக்கும்போது நீங்களுமே வந்து அம் ஒரு மாரி தயக்கத்தோடயே அ அ பு ஜிம்மி இ இ என்னாச்சு உனக்கு? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. அப்படி கேட்டதுமே சடனா வந்து ஜிம்மின் உங்களோட ஹேர வந்து அப்படியே புடிச்சு இழுத்துடுறான் உங்க கையில. கையில புடிச்சு நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிறான். இறுக்கி பிடிச்சிட்டு உங்கள தர தரன்னு ஒரு ரூமுக்கு வந்து இழுத்துட்டு போறான். அப்படி அங்க இருக்க ஒரு ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய் உங்கள உள்ள அப்படியே பிடிச்சு தள்ளி விடுறான். அப்படி தள்ளிட்டுமே நீங்களுமே போய் ஒரு 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 பெட்டு மாரி இருக்கு இல்லையா? பெட்ல அந்த ஹுட் மாரி இருக்கும் இல்லையா? அந்த ஹுட்ல போய் அப்படியே இடிச்சு கீழ விழுந்துடுறீங்க. அப்படி இடிச்சதுல உங்களுக்கு தலையில லைட்டா வந்து அப்படியே லைட்டா காயமாயிருக்கும் நெத்தியில. காயமாகி லைட்டா ரத்தமும் வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்களுமே போய் இடிச்ச ஃபோர்ஸ்ல வந்து உங்களுக்குமே வந்து பயங்கரமா அது வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்களுமே கீழ விழுந்துட்டு ஒரு மாரி, ஆ, ஆ, இ இ தலையில கை வச்சு பார்க்குறீங்களா?
பிடிச்சு பார்த்தா கையில் ரத்தம் இருக்குது. அதை இழுக்கிறத பார்த்துட்டு நீங்களுமே அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே ஜிம்மினை திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஜிம்மின் தான் இப்போது ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிட்டே உங்களை நிற்கிறாரு. அவர் பார்க்குற பார்வையிலே இன்றைக்கி நீ செத்தடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் அப்படி பார்க்குறதே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் பீட் அப்படி நிற்கிது. அப்படி அப்படியே நீங்கள் அவரை பார்த்துட்டு ஜிம்மின் ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவர் நேமை. அப்படி சொன்னதுமே வந்து அவருமே அந்த டோரை வந்து அப்படியே சாத்திட்டு உள்ளே சாத்தி லாக் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் உங்ககிட்ட அப்படியே மெதுவாக நடந்து வராரு. அப்படி அவர்கிட்ட உங்ககிட்ட நடந்து வரதை பார்த்துட்டு நீங்களுமே ஒரு மாதிரி கீழே தானே விழுந்திருப்பீங்க. இப்போ நீங்களுமே வந்து ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவருமே உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி அப்படியே மெதுவாக நடந்து வர்றாரு. அதுவும் வரும்போதே அவர் சர்வ் பட்டனெலாம் ஒரு மாதிரி கழட்டி விட்டுட்டு தான் நடந்து வர்றாரு. பார்த்ததுமே உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி அப்படியே தூக்கி வாரி போட்டுருக்கு. ஜிமின் ஜிமின் நீ என்ன பண்ணுற? ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அவனோட ஷர்ட் பட்டன் ஒரு 2-3 மட்டும் கழட்டி விட்டுட்டு இப்போ கரெக்டாக அவனோட பேண்ட் பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்டில் கை வச்சு அந்த பெல்ட்டை வந்து இப்போ கழட்டுறான். அப்படி அவன் பெல்ட்டை கழட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் உங்களுக்கு ஒன்று புரியுது உங்களை திரும்பவும் அடிக்க போகிறான் அப்படின்னு. அதனால் நீங்களுமே ஜிம்மின் வேண்டாம் ஜிம்மின் ப்ளீஸ் என்னாச்சு உனக்கு? நீ இவ்வளோ மணி நேரம் நல்லா தானே இருந்த. ப்ளீஸ் ஜிம்மின் வேண்டாம் அடிக்காத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க மெதுவாக நடந்து. இனிமேல் உங்களுக்கு முன்னாடி அப்படியே மெதுவாக முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். அந்த பெல்ட்டை கையில் வச்சு அப்படியே சூட்டிக்கிட்டு உங்களை பார்த்து முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்கான். நீங்களுமே பார்த்து பயந்துக்கிட்டு பின்னாடியே நடந்து போவீங்க. அவர் பின்னாடியே நடந்து போகும்போது அங்கே ஒரு வால் மாதிரி இருக்குது. அந்த வாலில் போய் அப்படியே ஹிட்டாகி நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு வழியே இல்லை. அந்த செவுத்துல போது அப்படியே நிற்கிறீங்க. நின்றுக்கிட்டே ஒரு மாதிரி ஜிம்மினியை பார்த்து பயந்துக்கிட்டு ஜிம்மின் வேணாம் ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு மாதிரி கெஞ்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் வந்து நீங்கள் கேட்குற கெஞ்சதை வந்து எதுவும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. டக்குன்னு அவன் வந்து அந்த பெல்ட்டாலே உங்களை வந்து அப்படி சர மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்களுமே வலி தாங்க முடியாமல் ஜிம்மின் வலிக்குது ஜிம்மின் வலிக்குது ஜிம்மின் வேண்டாம் ஜிம்மின் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் கத்தினாலும் ஜிம்மின் வந்து அது நீங்கள் அவன் அடிக்கிறது வந்து நிறுத்துற மாதிரி தெரியல. நீங்கள் ரொம்ப கத்த அவன் இன்னுமே வந்து ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் நீங்களுமே வந்து வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி பயங்கரமாக கத்தி அழுறீங்க. ப்ளீஸ் ஜிம்மின் என்னை விட்டுடு ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் வந்து இறக்கமே காட்டாமல் ஒரு மாதிரி சர்ற மாதிரியும் உங்களை அடித்து தாக்குறான். ஈவன் அந்த பெல்ட் பட்ட இடம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே அந்த பெல்ட்லாம் பட்டிருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே வந்து இங்கே மறைச்ச மாதிரி தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருந்துருப்பீங்க. ஆனால் திரும்பவும் அதே இடத்துல அந்த மாதிரி பெல்ட்லாம் பட்டதுமே வந்து உங்களுக்கு அந்த இடத்துலலாம் வந்து ரத்தமே வரைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே நீங்கள் வந்து ஜிம்மின் கிட்ட ஒரு மாதிரி கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. வலி தாங்க முடியாமல் நீங்களுமே வந்து கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்து ஒரு மாதிரி புரண்டுக்கிட்டே இருக்கீங்க. விட்டுடு ப்ளீஸ் ஜிம்மின் அடிக்காத என்னை விட்டுடுங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஜிம்மினோட காலையே பிடிச்சிடுறீங்க. காலை பிடிச்சி அடிக்காத ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கெஞ்சுறீங்க. ஆனால் ஜிம்மின் அப்படிலாம் இறக்கம் காட்டவே இல்லை. நீங்கள் அவன் காலை பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்கள அந்த காலாலே எட்டி உதச்சிட்டு திரும்பவுமே வந்து உங்களை அப்படியே சர மாதிரியே அடிக்கிறான். ஸோ உங்களுக்குமே புரியல எதுக்காக வந்து ஜிம்மின் இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிறதுனால நீங்களுமே வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கத்துற அந்த வீடே வந்து அப்படியே அலற மாதிரி இருக்குது. அது அப்படியே அதிர்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பயங்கரமாக கத்துறீங்க. ஆனால் ஜிம்மின் அதுக்கெல்லாம் உங்களுக்கு இறக்கம் காட்டவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மிருகத்தை அடிக்கிற மாதிரி உங்களை போட்டு அடித்து கொண்டுருக்கான். இப்போ பத்தாதுன்னு உங்களை காலாலே எட்டி உதைக்கிறாங்க வயிற்றுல. நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வலியை பொறுக்க முடியாமல் ஒரு மாதிரி பயங்கர ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. அடிக்காத ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அப்படியே மயங்கி அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே மயங்கி போயிடுறீங்க. சுத்தமாகவே இப்போ நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. அப்படி நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தாலுமே வந்து ஜிம்மின் உங்களை அடிக்கிறது வந்து நிறுத்தவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு கண்ணு முன்ன தெரியாமல் அப்படி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவனோட வெறி தீர்ற வரைக்குமே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா கூட உங்களை அப்படியே கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களுமே வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுனால எந்த ஒரு சத்தமும் கொடுத்துருக்க மாட்டீங்க இல்லையா, கத்திருக்க மாட்டீங்க இல்லையா. அதனால் ஜிம்மியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீ கத்தாத பார்த்துட்டு அவனுமே வந்து அப்போ தான் வந்து அடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுறான். அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனுமே வந்து நின்று ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு நின்று பார்க்குறான் அவங்கள. நீங்கள் இங்கே சுத்தமாக நல்லா அடி வாங்கி உங்கள் உடம்பு முழுக்க ஒரு மாதிரி ரத்தத்தோடு அப்படியே நீங்கள் அந்த மாதிரி தரையில் விழுந்து மயங்கி கிடக்குறீங்க. அதை பார்க்கும்போது ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்க்ரீப்பியாக அவங்கள பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணுறான்.
அப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த பெல்ட்ட வந்து அப்படியே அங்க தூக்கி போட்டுட்டு, உங்கள அந்த ரூம்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு, அப்படியே அவன் வெளிய போயிடுறான். சரி ஓகேடா மிஸ் நான் இந்த ஸ்டோரிய வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அந்த ஸ்டோரி கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஸ்வீட்டி. நம்ம வேற ஒரு அடுத்த பார்ட்ல வந்து நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? சரி ஓகே காய்ஸ். பாய்.